நீங்கள் தலைப்பை பார்த்தீங்கன்னா, இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்களில் சுதந்திரமாக இருப்பவர்கள் ஆண்களா பெண்களா? இதில் ஆண்களா பெண்களான்னு சொன்னோன்னா நம்ம மைண்டில் எல்லாம் ஒரு விஷயம் வரும், கணவனா மனைவியான்னு கேட்டிருக்குன்ட்டு. நான் அப்படி இது எழுதலை. இந்த தலைப்பு குடும்பத்தில் ஆண்கள்னா பையனும் ஆணுதான், அப்பாவும் ஆணுதான், கணவனும் ஆணுதான், எல்லாருமே ஆண்கள் இருக்காங்க. அதாவது அவர்கள் ஒரு வயதுக்கு வந்த பிற்பாடு இருக்கக்கூடிய ஆண்கள். பெண்கள் என்று சொல்லும்போது வெறும் பெண்கள், அதாவது மனைவியர் அல்லது தாய்மார், அவர்களை மாத்திரம் அதை நான் குறிப்பிட்டு எழுதவில்லை. பெண் பிள்ளைகள், வயதுக்கு வந்த பெரிய பிள்ளைகள், அவர்களுடைய சுதந்திரம் எப்படி இருக்கிறது, இதை குறித்தெல்லாம் தான் நாம் விவாதிக்க போகிறோம். எனவே பேசுகிறவர்கள் தயவு செய்து அதையெல்லாம் கருத்தில் கொண்டு பேசுங்கள், சுதந்திரமாக பேசுங்கள். உங்களை யாரும் தடுக்கப் போவது இல்லை. சாதாரணமாக நீங்கள் பேசலாம். நீங்கள் தலைப்பை பட்டிமன்றத்துக்குள்ளே நுழைகிறதுக்குள்ளே சின்ன 2 விஷயத்தை நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கி வாலிய பிள்ளைகள் நினைக்கிறது மாதிரி வாலிய பையங்களோ வாலிய பிள்ளைகளோ அவங்களுக்கு வேண்டிய சுதந்திரம். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இது கிறிஸ்தவ குடும்பங்களை பற்றி பேசுகிறோம், நம்ம மற்றவங்களை பற்றி பேசலை. அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு பேசணும். ஒரு காலத்தில் அல்லது இப்போது கூட ஒரு வாலியோ பையன் நினச்சான்னா அவனால் என்ன வேணாலும் திடீர்னு செய்ய முடியும். வீட்டில் ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறான், காலேஜ்லேருந்து ஒரு டூர் போகிறான், அவனால் உடனடியாக வீட்டில் கட்டாயப்படுத்தி பணத்தையும் பெர்மிஷனையும் அவனால் வாங்க முடியும். அந்த சுதந்திரம் ஒரு காலேஜ் படிக்கிற பொம்பளை பிள்ளைக்கு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியும் இல்லை. அதுக்கு காரணம் ஒரு பயம், பிள்ளைக்கு எதுவும் ஆயிருமோ, போகிற இடத்துல எதுவும் நடந்துடக்கூடாது என்கிற நியாயமான காரணங்கள் இருக்குது. அது ஒரு விஷயம். அந்த பிள்ளைகள் அதை வாங்கி அந்த பெர்மிஷனை வாங்கி போயிட்டு வந்தால் கூட இந்த நாட்கள்லேயும் பக்கத்து வீட்டில் அப்படியா 3 நாள் வரமாட்டாளா, எங்கே போயிருக்கா, பசங்க போயிருக்கானுங்களா, இதெல்லாம் கேள்வி இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சங்கடமான சூழ்நிலையில் பெற்றோர் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. சில நேரங்களில் பார்க்கும்போது கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் சுதந்திரமாக தான் இருக்கிறாங்க, சில விஷயங்கள்லாம் ஆம்பளை பசங்க கொஞ்சம் சுதந்திரமாக தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், நண்பர் வட்டத்தில் நான் தூத்துக்குடியில் வேலை பார்க்கும்போது அப்போ எனக்கு திருமணம் ஆகலை. இப்போ ஆச்சான்னு கேட்காதீங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். எங்கள் கூட வேலை பார்த்த ஒரு பையனுக்கு திருமணம் ஆகியிருந்தது. திருமணம் ஆகாத பசங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா குற்றாலத்துக்கு போகிறதுக்கு, டூர் போகிறதுக்கு பிளான் போட்டோம். இந்த பையன்கிட்ட சொன்னோம், டேய் நீ வரியா அப்படின்னு. வரேன்டா அப்படின்னா. டாக்டர்கிட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்கியாச்சு. நாங்கள் போகிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணோம். நைட்டு 8 மணிக்கு நாங்கள் போகிறதுக்கு கார் எடுத்து வச்சுட்டு நிற்கிறோம். அவன் சொல்கிறான், டேய் என்னை விடலடா அப்படின்னு. யாருடா விடலை அப்படின்னோம். ஒய்ஃபு விடலடா. போன மாதத்து வரையிலும் அவன் ஃப்ரீயாக இருந்தான். இந்த மாதம் என்னடா சொன்னான் அப்படின்னோம். கல்யாணம் ஆனப்புறம் உனக்கு என்ன நண்பர்கள் வேண்டி கிடக்கு, குற்றாலத்துக்கு என்ன டூர் வேண்டி இருக்குது, போகணும்னா என்னையும் கூட்டிகிட்டு நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். போக முடியாத, விட மாட்டேன்ட்டா, நான் வர முடியாதுடா அப்படின்னா. பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டோம். அது வேறு இருக்கட்டும், அது ஒரு கதை. அது அப்படி இருக்குதுன்னா பொம்பளை பிள்ளைங்க மட்டும் நம்ம நினச்சது மாதிரி போயிட முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. ஒரு விஷயத்துக்கு அவங்க போனோன்னா இதை விட 1000 கணக்கான பெர்மிஷன் வாங்கணும். இதையெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க, 2 பேரும் மாறி மாறி சொல்ல போகிறாங்க. ஒரு பையன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க, டே கல்யாணம் பண்ணிக்கடா, கல்யாணம் பண்ணடா, கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணனா. அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, அவன் வேண்டாம் 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 வேண்டான்னா. அவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு, பையன் யாரையோ மனசில் வச்சுருக்கிறான், அதனால் நம்ம பார்க்குற பொண்ணெல்லாம் வேண்டாங்கிறான். அதனால் என்ன பண்ணாங்க, நம்ம வீடுகளில் எல்லாம் ஒரு பழக்கம் உண்டு, நம்ம இப்படி வேண்டான்னொன்னா யாரையாவது சொல்லி கேட்பாங்க, அவன் யாரையாவது லவ் பண்ணுறான்னு கேளுப்பா, வேணா முடிச்சு வச்சிடலான்ட்டு. அதே மாதிரி சொல்லி கேட்டாங்க. அவங்க மாமாட்ட சொல்லி ஏன்டா கல்யாணம் வேண்டாம், அது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் காரணத்தை சொல்லிட்டான். அவங்க மாமா சொன்னார், அவன் வேறு ஒன்றும் இல்லை, என்ன காரணத்தினால வேண்டாங்கிறான்னா, நீங்கள் 2 பேரும் போடுற சண்டையை பார்த்துட்டு அவன் வாழ்க்கையை வெறுத்து போய் கல்யாணமே வேண்டான்னு இருக்கிறான். அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவன் கல்யாணம் பண்ணுவான். அந்த மாதிரி இன்னைக்கு குடும்பத்தினுடைய நிலைமைகள் இருக்குது. இப்படி இருக்கும்போது சில சங்கடமான சூழ்நிலைகள் குடும்பங்களில் காணப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நேரடியாக
இவங்களை பேச சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். சமீபத்தில் எங்கள் ரூமில் நான் என்னுடைய ஆஃபீஸில் என்னுடைய பேர் எழுதி போட்டிருப்பேன். என் ஆசை தம்பி எம்ஏ சைக்காலஜி அப்படின்னு எழுதி போட்டிருப்பேன். அது எதுக்குன்னா என்னை யாரும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அதனால் என் பேர் எனக்கே மறந்துடக்கூடாது பார்த்தீங்களா, அதுக்காக என் பேரை நான் எழுதி போட்டிருப்பேன். அதை பார்த்த ஒருத்தர் கேட்டார், சார் நீங்கள் சைக்காலஜி படிச்சிருக்கிறீங்களே, கவுன்சிலிங் கொடுப்பீங்களான்னா? கொடுப்பேன்ப்பா, கேட்குறவங்களே ஏதாவது கேட்டால் சொன்னால் கொடுப்பேன் அப்படின்னு. ஒரு 4 நாள் பொறுத்து காலையில் விழுந்து அடிச்சுட்டு ஓடி வந்தார். சார் ஒரு பெரிய பிரச்சனை சார். என்னப்பா பிரச்சனை? அந்த அம்மா அவர் வீட்டம்மா சமையல் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. காலையில் 9 மணிக்கு எல்லா சமையலும் முடிச்சிருக்கு. இந்த அவர் வீட்டில் இப்போ என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டிருக்காரு. எல்லா சமையலும் முடிச்சிட்டேன், டிஃபன் பண்ண போகிறேன்னு இருக்குது. அவர் சொல்லியிருக்காரு, நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம், பையனும் காலேஜுக்கு போயிட்டான், இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பெரிய சமையலை பண்ணிகிட்டு இருக்கிற? செஞ்ச சமையல் போதும், டிஃபன் தானே ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்காரு. நல்லது தானே சொல்லியிருக்காரு. அந்த அம்மா, அப்போ நான் செய்கிற சமையல் உனக்கு பிடிக்காதா? நான் டிஃபன் செஞ்சால் சாப்பிட மாட்டியா? கடையில் வாங்கினா சாப்பிடுவியா? இப்படின்னு அந்த அம்மா சொல்ல, இவர் ஒன்று சொல்ல, அவர் ஒன்று சொல்ல, அது பெரிய சண்டையாகி எந்தாலே போ, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு அந்த அம்மா கிளம்பிடுச்சு. இவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு, சண்டை முடியலை. அவர் போட்டுட்டு, ஓ இவர் கவுன்சிலிங் கொடுக்குற ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பார்க்க ஓடி வந்தார். சொல்லுங்கள் பிரதர் என்ன. அவர் சொன்னார், இதுதான் விஷயம், என்ன செய்யலாம் அப்படின்னாரு. எனக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். இப்போ நான் சொன்னேன், முதல்ல இந்த பிரச்சனையை முடிப்போம். அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா நீ சங்கடப்படுவ, நேரே வீட்டுக்கு போ. அந்த அம்மா எங்கே நின்னாலும் சரி ஒய்ஃபை கூட்டிகிட்டு உள்ளே போ, டோரை பூட்டிக்கோ, ஜன்னல் கதவெல்லாம் பூட்டிடு, நேரே உள்ளே கூட்டிகிட்டு போ, பெட்ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு பெட்ரூம் ரூமையும் பூட்டிடு, சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துரு, நான் செஞ்சது தப்புமா மன்னிச்சுக்கோன்னு சொல்லு, சரியாயிடும். சரியா இல்லைன்னா என்கிட்ட வான்னேன். அதே மாதிரி அவர் போயிட்டார். போயிட்டு போனவர் தான் 2 நாள் பொறுத்து திருப்பி வந்தார். வந்து என்ன பிரதர் என்ன ஆச்சு சார்? என்ன நீங்கள் சொன்ன ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, நார்மல் ஆகிட்டா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னேன். அதுக்கு அடுத்தால அவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, சார் உங்கள் வீட்டில் பிரச்சனை வந்தால் நீங்கள் இப்படி தான் காலில் விழுவீங்களா சார்? நான் அந்த போர்டே எடுத்து கிழிச்சு போட்டுட்டேன். இனிமேல் இந்த கவுன்சிலிங்கிற போர்டே நம்ம ரூமில் இருக்கக்கூடாது அப்படின்னு. அதனால் கவுன்சிலிங் பண்ணுறதுக்கும் யோசனையாக இருக்குது. இதுக்கு மேலே நான் நீ பட்டிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லி நீ உங்கள்கிட்ட வாங்கி கட்டுறதா, இல்லை இவங்க என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க, நான் வீட்டில் படுற பாடு எனக்கு இல்லை தெரியும். வந்து உட்காந்தோடனே என்னை ஒரு பிடிச்சிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னால் வேறு விதமாக சொன்னாங்க. எப்படியோ இவங்க 2 பேரும் பேசட்டும், அதன் பிற்பாடு நம்ம என்ன முடிவுக்கு வர்றதுங்கிறத பற்றி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போது நீங்கள் கவனிக்கணும், பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க தலைப்பை விட்டுறாதீங்க. இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்களில் சுதந்திரமாக இருப்பவர்கள் ஆண்களா பெண்களா? ஆண்களே அப்படின்னு அடித்து பேசுகிறதுக்கு வர்றாங்க. ஆண்கள் அணியிலிருந்து, ஆண்களேங்கிற அணியிலிருந்து சகோதரி செபஸ்டின் மேரி அம்மா வாங்க, வந்து உங்களுடைய கருத்துக்களை நல்லா சொல்லுங்கள். ஆண்டவரும் இரட்சகரமாகிய தேவனுக்கும் சுதந்திரமாக எங்களை பேச அழைத்து அவ்வப்போது தைரியத்தை சொல்லி நல்லா பேசுங்கன்னு சொல்லி எங்களை ஊக்கப்படுத்துகிற அருமையான ஐயாவுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எங்கள் அணிக்கும் எதிரணிக்கும் எங்கள் பேச்சை கேட்க வந்திருக்கிற விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும், குறிப்பாக சால்வேஷன் டிவிக்கு எங்கள் நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பு இன்றைய கிறிஸ்துவ குடும்பங்களில் சுதந்திரமாக இருப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்றது. நான் சொல்கிறேன் ஆண்கள் தான்ட்டு நினைக்கிறேன். என்ன விஷயம்? ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நாங்கள் வந்து போடுவோமேன்ட்டு காத்துன்னு இருக்காங்க நிறைய பேர். உங்கள் வீட்டு அனுபவமா? இல்லை நடுவர், இருக்கிறத சொல்கிறேன். பாருங்க, பெண்கள் என்பது சுதந்திரம் கொடுத்தாச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் பெண்களுடைய சுதந்திரம் என்பது சொல்லும்போது அது ஒரு காணல் நீர். தூரத்துலேருந்து கோடை காலத்தில் பார்க்கலாம் அந்த காணல் நீரை. அதை பார்க்கும்போது நீராக தான் தெரியும், ஆனால் கிட்ட போய் பார்த்தா அது ஒன்றுமே இல்லை. ஓ, இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது. ஆமாம், வராது. அதனால சுதந்திரம்னு சொல்லுவாங்க, ஆனால் சுதந்திரம் இருக்காது. அதில் தந்திரம் இருக்கும். சுதந்திரம் பாருங்க. அடுத்ததாக பார்க்கும்போது
ஆண்கள் வந்து ஆண்களுடைய சுதந்திரம் எப்படின்னா, மேகம் இருக்கும், அது காற்றடிக்க திசையெல்லாம் பறந்து போகும். ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காற்றாடி மாதிரி, ஒரு பட்டை மாதிரி பறப்பான். ஆனால் மேலே பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சுதந்திரமாக பறக்குதுன்னு சொல்லி. ஆனால் கீழே நிற்கிறவங்க கையில் தான் அது மாட்டின்னு இருக்கும். ஏம்மா அந்த கயிறு அறுந்து போச்சுன்னா அது எங்கேயாவது போய் கிழிஞ்சு பிஞ்சு ஏதாவது மரத்தில் சிக்கிக்கிடுவோம்மா, அதனால ஒரு கயிறை வச்சிருக்கிறது. இருந்தாலும் அவங்க இழுக்கிற திசைக்கு தானே போனோம் நடுவில். நாங்கள் எல்லாம் காத்தாடி விடுற வேலை, கயிறை வந்து நாங்கள் எல்லாம் பட்ட பாடு எங்களுக்கு தானே தெரியும். ஆமாம், உங்கள் விருப்பத்துக்கு தான் அதை இழுப்பீங்க. அது அந்த பக்கம் போகக்கூடாது, இப்படி போகணும். அது மேலே போகணுன்னு தான் இழுக்கிறோம்மா, கீழே விழக்கூடாதுன்னு உயரமா போட்டுன்னு இழுக்கிறோம். பார்க்கறதுக்கு சுதந்திரமா பறக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் கீழே இருந்து ஒரு ஆள் இழுத்துட்டே இருப்பாங்க. இழுத்தாதான் அது பறக்குதுமா. அப்படியாப்பட்ட சுதந்திரம் தான் எங்களுக்கு. அதே போல் 365 நாளும் எங்களுக்கு சுதந்திரம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. எப்படின்னா ஒரு நவீன அடக்குமுறை தான் எங்களுக்கு உண்டு. பாருங்கள், படித்த பிள்ளைங்க பேசும்போது சொல்லுவாங்க, யாருக்கிட்டனா கொஞ்சம் அதிகமாக சத்தத்தை உயர்த்தும் போது சொல்லுவாங்க, ஐயோ நீ எல்லாம் படித்த பிள்ளை, இப்படி பேசவே கூடாது, உன் தரம் என்னது, அவங்ககிட்ட போய் வைக்கலாமான்ட்டு. ரெண்டாவது கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுனா, இதுக்கு அதிக படிப்பு திமிரில் பேசுது, வாய் அடங்கலை பாருன்ட்டு. இப்படி பெண்களை ஸ்தோத்திரம் வீட்டிலே பார்த்தீங்கன்னா அப்படியே அடக்கி வைக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. பாருங்கள், எங்கள் சபையிலே ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா, பையன் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு போகிறான், பொண்ணு +1 படிக்கிறா. பொண்ணு கேட்குறா, எனக்கு ஒரு செல்ஃபோன் வேணும், அதில் படிப்பு சம்மந்தத்தை நான் பார்க்கணுன்னு சொல்லும் கேட்குறா. ஆனால் பையன் சொல்கிறான், எனக்கு ஒரு பைக் வேணும், நான் காலேஜுக்கு போகிறேன்ட்டு. பாருங்கள், ஒரு செல்ஃபோன் விலை என்னது, பைக் விலை என்னது. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பெரிய பைக் வாங்கி கொடுத்தாங்க. என்ன பைக்கு? பின்னாடி உட்காந்தா முதுகில் சாயிற மாதிரி அப்படியே பறந்து போகிற மாதிரி ஒரு பைக்கு. 2.5 லட்சம் பைக்கை வாங்கி கொடுத்து 1 வாரம் கூடல அவன் கீழே விழுந்து பைக்காக அடி வாங்கிச்சு, அவனும் அடி வாங்கிட்டான். பாருங்கள் நடுவேறு, அந்த பிள்ளை கேட்டது வெறும் செல்ஃபோனு. ஆனால் பையனுக்கு சுதந்திரம் கொடுத்து அவ்வளோ பெரிய பைக்கை வாங்கி கொடுத்தது இல்லாத கூட வேதனையும் அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த பையன் ஆண்கள் வந்து வேண்டாம்பாங்க, இந்த பொம்பளைங்க தான் இருக்கிறாங்களே, பையன் கேட்குறான்ல ஒன்று வாங்கி கொடுங்கன்னு உயிரை வாங்குறாங்க. அதனால தான் சுதந்திரம் குடும்பத்தில் ஆண் பிள்ளைங்களுக்கெல்லாம் சுதந்திரம் அதிகமாக கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா வரன் தேடும்போது பாருங்கள், நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் நிறைய பேர் நல்லா படித்த பிள்ளையா இருக்குதா அந்த மாதிரி கேட்பாங்க. நல்ல கிருபை பெற்றவளா, தாளந்து இருக்கா, நல்லா பாடுவாங்களான்னு கேட்க மாட்டாங்க. எத்தனை சவரம் போடுறதெல்லாம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் எத்தனை சவரம் போடுறாங்கன்னு கூட நம்பிடலாம். நீங்கள் ஒன்றுமே வேணாம், பொண்ணை அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நம்பவே கூடாது நடுவேறு. அவங்க தான் பின்னாடி சுதந்திரத்தையே பறித்துடுவாங்க. பாருங்கள், அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க அதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் கடைசியில் என்ன செய்கிறாங்க, நல்லா சமைப்பாங்களா, ஏன்னா கரண்டி கை மாறணும்ல அடுத்தது, அதனால் நல்லா சமைக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. இது எல்லாம் கிறிஸ்துவ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. பெண்கள் சுதந்திரம் இல்லாமல் குடும்பங்களில் காணப்படுகிறாங்க. பாருங்கள், எங்களுக்கு தெரிந்த அருமையான ஒரு குடும்பத்தை திருமணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அவங்க நல்ல வசதியான ஆள், அந்த பிள்ளை நல்லா படித்த பிள்ளை, ஒரு டீனேஜ் உள்ள பிள்ளை. அந்த பிள்ளை அந்த திருமணத்துக்கு வரும்போது எங்கள் பக்கத்தில் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக நாங்கள் நிற்கும் போது அவங்க சொல்கிறாங்க, எவ்வளோ ஒரு மினிக்கிட்டு பாருங்கள் திருமணத்துக்கு ரெடி ஆகிடுச்சின்னு என் பிள்ளையை காட்ட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி பேசுகிறாங்க. பாருங்கள், அவங்களும் கிறிஸ்தவர்கள் தான், அவங்க பிள்ளைக்கு அவங்க அழகுப்படுத்துகிறாங்க. ஆனால் பின்னாடி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அதை மினிக்கிட்டு எப்படி நாங்கள் ரெடி ஆகிட்டோம் கல்யாணத்துக்கு, பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாவு கூசாத என்ன செய்கிறாங்க, பின்னாடி இருக்கிறவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், பெண்களை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயம். நல்லா ட்ரெஸ் பண்ணால் அதுக்கு ஒரு கரை, ட்ரெஸ் பண்ண நட சொன்னாங்க, சரியான கஞ்சம், அவங்க இருக்கிற வசதி எப்படியெல்லாம் போடலான்ட்டு இப்படியும் 2 பக்கமும் என்ன செய்கிறாங்க, பெண்களை குறித்து சுதந்திரத்தை கொடுப்பதற்கு பதிலாக அவங்கள அடக்கி வைக்கிற சூழ்நிலை தான் நடக்கிறது. பாருங்கள், பெண்கள் வந்து ஒரு காட்சி பொருள் தான். ஒரு திருமணத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வெல்கம் போர்ட்டில் பெண்கள் கையை கூப்பி வருவாங்க. ஏன் ஒரு ஆண்களை வச்சா உள்ளே போக மாட்டாங்களா யாரும்? இந்த பையில ஒழுங்கா வரவேற்க மாட்டானுங்க. அதனால அதுலேயும் பெண்கள் தான் இருக்காங்க. என்ன இருந்தாலும் இந்த பசங்க வரவேற்கிற மாதிரி இல்லை, பொண்ணுங்க வரவேற்கிறத பார்த்தாலே நாங்கள் கையெடுத்து கும்பிடுவோம். பசங்க வரவேற்றானா, எவனாவது வரவேற்றான்னா கும்பிடா போகிறான், சரி இவனை விட்டுருக்கு 2 பொம்பளை பிள்ளைகளை விடலாம்லன்னு நினைப்போம். பாருங்க, அதுலேயும் பெண்கள் தான், அவங்களுடைய ஒரு காட்சி பொருள் தான். காட்சி பொருள், அவங்க எங்களுக்கு சாட்சி பொருட்கள். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா பெண்களை ஆபிரகாம் சொன்னார், அவர் உயிருக்கு பயந்து என் சகோதரின்னு சொல்லுன்ட்டு. அதே ஈசாக்கு சொன்னார், என் சகோதரின்னு சொல்லி. இப்படி அவங்களுடைய சுயநலத்திற்காக பெண்களுடைய சுதந்திரத்தையே அப்போவே அடக்கி ஆண்டாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள், நேம் லிஸ்ட்டில் பார்க்கும்போது எல்லாம் ஆண்கள் தான், இவங்க பெற்றாங்க அவங்க பெற்றாங்க, அதில் ஒரு பெண்கள் ஒரு சிலர் தான். பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா விசுவாச பட்டியலில்
அந்த 11ஆம் அதிகாரத்தில் 40 வசனம் இருக்குது. 40 வசனத்தில் ஒரே ஒரு வசனத்தில் தான் ராகாப் வேசியை பற்றி சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய பேர் தான். ஏன் எஸ்தர் இல்லையா, தெபோரால் இல்லையா, துர்கால் இல்லையா, இது போல் எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுக்கறது எதுனா ஆண்களுக்கு தான். அப்போவே பெண்களுடைய சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்குது. நடுவர் அவர்களே, ராஜானா என்ன நடுவர்? ஒரு நாட்டை ஆள வெரி குட், ஒரு நாட்டை ஆளக்கூடுவர். ராணி பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய மனைவி தான். அவங்களும் அடுத்தது நாட்டை நம்ம சொல்கிறது டக்குன்னு என்ன வருது? ராஜாவுடைய மனைவி. பாருங்கள், அந்த இடத்துல கூட அவங்களுக்கு சுதந்திரம் மறுக்கப்பட்டது. உடனே இவங்க சொல்லுவாங்க, நீங்கள்லாம் இல்லத்து அரசிகள் சொல்லுவாங்க. பாருங்கள், இல்லத்து அரசிங்களுடைய தலை தான் பிச்சுக்குது. நைட்டில் என்ன செய்யுது, காலையில் என்ன செய்யுது, மதியம் என்ன செய்யுது. நீங்கள் கார்ட்டூன் இதில் வரும்போது டோரா புஜி சொல்லும், காடு மலை குன்று, காடு மலை குன்று. இந்த மாதிரி தான் எங்களுடைய இல்லத்தரசிகளுடைய தலைமுடி பிச்சுக்கிற அளவுக்கு காலையில் என்ன செய்யணும், மதியம் என்ன செய்யணும், நைட்டு என்ன செய்யணும், இதையே நாங்கள் யோசித்து எங்களுடைய ஸ்தோத்திரம் சுதந்திரம் எல்லாம் அப்படியே அதுலேயே போயிடுது. பாருங்கள், 60 வயசு ஒரு அம்மா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க. 42 வருஷம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாங்க. 60 வயசில் அவங்க டைவர்ஸ் போகும்போது அந்த ஜட்ஜி கேட்டார், என்னம்மா இந்த வயசுலன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களுக்கும் பெண் பிள்ளைங்க திருமணம் ஆகிட்டு போயிட்டாங்க. என் கணவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு காலையில் அவர் சாப்பிட உட்காரும்போது அப்படியே சூடாக ஆவி பறக்கணுமா, மதியம் சாப்பாடு அப்படியே இருக்கணுமா, நைட்டும் அப்படியே இருக்கணுமா. நானும் செஞ்சு எனக்கு 60 வயசாயிடுச்சு, இதுக்கு மேலேயே என்னால் செய்யறதுக்கு தெம்பு இல்லை, அதனால் இந்த ஆளை நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு 60 வயசுக்கு டைவர்ஸ். கரெக்டாக தான் செஞ்சுருக்காங்க அந்த அம்மா. பாருங்க, இப்படி அடுப்பாங்கரையிலேயே பெண்களை அப்படியே அடிமைப்படுத்தி சுதந்திரம் இல்லாத அளவுக்கு செய்கிறாங்க. நடுவர் அவர்களே, நம்ம நினைக்கிறோம் எங்களுக்கு சுதந்திரம் உண்டுன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நடக்கிறத நான் சொல்கிறேன். கொஞ்சம் உடம்பு முடியலன்னா எங்கள் வீட்டை ஐயா சொல்லுவார், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்பான்னு சொன்னால் அவர் சொல்லுவார், 2 to 4 தான் நீ படுக்கணும், காலையில் தூங்கக்கூடாது அப்படின்னு. அவர் இங்கே வந்திருக்கிறாரா? அவர் வரல, அதனால தான் தைரியமாக பேசுகிறேன். சரி சரி. பாருங்க, அவர் சொல்லுவார், உடம்பு முடியலப்பா, காலையில் 4 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு 5 மணிக்கு எழுந்து 6 மணிக்கெல்லாம் காலையில் டிஃபன் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பி. நீங்கள் குடும்பம் நடத்துறீங்களா, ஹாஸ்டலில் நிற்கிறீங்களா? குடும்பம் நடத்துறதுனால தான் சொல்கிறேன் நடுவர். பாருங்கள், இதெல்லாம் அனுப்பிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குப்பா, நான் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துக்கிறேன்னு சொல்லும்போது சரின்னு பர்மிஷன் கொடுப்பார். சரி, கொஞ்ச நேரம் படுத்துக்கன்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு டீ போட்டு கொடுத்துருவேன். ஆனால் 10 மணிக்கு ஒரு டீ ஆற்றுவார். தலையாண்டை வந்து ஆட்டி ஒரு டம்ளர் தம்முன்னு போடுவார். பாருங்கள், அப்போவே திரும்பி பார்க்கும்போது இல்லை படுத்துக்க பரவாயில்லன்னு சொல்லுவார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் எடுத்துன்னு வருவார். என் பக்கத்தில் தான் இன்னும் சத்தமாக பேசுவார். என்ன பண்ணுவேன், நான் அங்கே போயிடுறேன் படுத்துக்கோன்னுவார். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்பார், மதியம் சாப்பாடு செஞ்சுட்டியா பிள்ளைன்னுவார். இல்லைப்பான்னு. அப்போ எப்படி தான் ஆகுதுன்னா, இதோட அவ்வளோதான், தலைக்காணி பெட்ஷீட்லாம் தூக்கி மடித்து வச்சுட்டு இதுக்கு நமக்கு ரெஸ்ட்டும் வேணாம் தூக்கமும் வேணான்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிப்பேன். நடுவரே, இப்படி தான் பெண்களுடைய சுதந்திரம். நம்முடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சுதந்திரம் எடுக்கவே முடியாது. பாருங்கள், நடுவர் சொன்னார், ஒருத்தர் குற்றாலம் போகிறதுக்கு அவங்க மனைவி வேண்டான்னு சொல்லி. எங்கள் வீட்டிலையும் நானும் கேட்டேன், பசங்களாம் வெளியில் போகிறதுக்கு கேட்குறாங்கப்பா, நாங்கள் போகிறோன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், பாஸ்டர் கூட்டின்னு போனோன்னா எங்களை SU கேம்ப்பு, மகாபலிபுரம், இது 2 தான் எங்களை காட்டினே இருப்பார். தண்ணி தான் காட்டுவார், வேறு எங்கேயும் கூட்டினே போக மாட்டார். யூத்து பசங்க பார்த்தாங்க, இப்படியே இருந்தால் அவ்வளோதான், நம்ம ஒரு டூர் போடுவாங்கான்னு சொல்லி வால்பாறை டு அதிரப்பள்ளியை போட்டானுங்க. வந்து சொல்லும்போது வேணான்னு சொன்னாங்க. இல்லையா, உங்களுக்கும் சேர்த்து புக் பண்ணிட்டோன்ட்டானுங்க. அவ்வளோதான், வாயை திறக்கலை. பாருங்கள், போகும்போது வேண்டாம் விருப்பம் தான் வந்தார். ஆனால் போயிட்டு வந்தோன்னு சொல்கிறாரு, அடுத்த டூர் எப்போன்னு புக் பண்ணி வைங்கப்பா போகலான்றாரு. பாருங்கள் நடுவர்களை, வெளியில் போகிறதுக்கு கூட எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. ஆனால் அதை அனுபவித்த பிறகு தான் அவங்க அந்த சுதந்திரத்தை உணர்ந்து எங்களை போன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேதத்தில் நீதிமொழிகளை நாங்கள் வாசிக்கிறோம். மனைவியானவள் புருஷனுக்கு கிரீடம். நாங்கள் தலை மேலே தூக்கி வச்சுன்னு எங்களை ஆட வேணான்னு சொல்ல, விலா எலும்பில் எடுத்து அந்த பாதி அளவுக்குன்னா எங்களை வச்சு சுதந்திரமாக நடத்துங்கன்னு தான் கேட்குறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா செலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு சுதந்திரம் கிடைக்கல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண் பிள்ளைகளுக்கு தான் சுதந்திரம். ஆனால் அந்த அம்மா ஒரு முயற்சி எடுத்து ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது தான் இப்போ ஆண்டவர் ஒரு சட்டத்தை போடுறாரு, பெண்களுக்கும் சுதந்திரம் உண்டுன்னு சொல்லி. அந்த இடத்துல அந்த 5 பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. 1 பேதுரு 3:7 வாசிக்கிறோம், மனைவியானவள் பலவீனம் பாண்டான், அதனால் அவளை கொஞ்சம் கனப்படுத்துங்கன்றாரு. 2வது கொலோசியர் 3:19 வாசிக்கும் போது அவங்கள கசந்து கொள்ளாதீங்க. எபேசியர் 5:25 வாசிக்கும் போது அவங்களிடத்துல அன்பு கூறுங்க. நடுவரே, நாங்கள் பெரிய கிரீடமாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படலை. எங்களுக்கு தேவையான கனத்தையும் கசந்து கொள்ளாத அன்பு கூர்ந்தாலுமே எங்களுக்கு அதுவே பெரிய விஷயம்.
அன்பு கூர்ந்தாலுமே எங்களுக்கு போதும். ஏன்னா நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்குங்களா, நீங்கள் கேட்டு பாருங்கள். உண்மையாக அவங்களுக்கு நாங்கள் பேசுறதை விட மைக்கை கொஞ்சம் கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய கவலையெல்லாம் இன்றைக்கே கொட்டிடுவாங்க. நைட் ப்ரேயராக மாறிடும் இப்போவே. அந்த அளவுக்கு மனசில் அவ்வளோ இதுவாக இருக்காங்க எல்லாருமே. சுதந்திரம் இல்லாமல் எனி டைம் என்ன செய்கிறாங்க, வீட்டிலே இருக்காங்க. பாருங்கள், ஏதாகிலும் ஒன்று ஏன்பா பேசும்போதே சுதந்திரம் பறிக்கப்படுதா? கொஞ்ச நேரம் இருங்களேன். பாருங்கள், வேலைக்கு போயிட்டு வராரு, மனைவி எதனா சொல்லணும்னு நினைக்கும் போது தான் மோசமாக மூஞ்ச வச்சுன்னு இருப்பாங்க. அப்படியே எதுவும் எங்கடா இவன் வந்து கேட்டுற போகிறா, எதனா எதிர்பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு அப்படி சிரிக்காத அளவுக்கு, காசு கொடுத்தா கூட சிரிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருப்பாங்க. நாங்கள் சொல்கிறத கூட காது கொடுத்தா கேட்க மாட்டாங்க. அதை கேட்குற மனநிலையில் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க. தப்பி தவறு ஏதாவது ஐடியா கொடுத்தா கூட எனக்கு எல்லாம் தெரியும், வேலையை பார். ஆனால் பாருங்கள், நம்ம எதனா சொல்லும்போது கேட்க மாட்டாங்க. வெளியில் என்ன சொல்லுவாங்கன்னா, என் மனைவி கிட்ட கேட்டு சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் ஆலோசனை பண்ணி சொல்கிறோம். அவங்க நினைப்பாங்க, அப்போது இவர் மனைவி பேச்சு கேட்குறாரு, அவருக்கு பேச தெரியாது, அதனால உங்கள்கிட்ட கேட்டு சொல்கிறேங்கிறது. பாருங்க, அப்போவே என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல பிரதர் நல்ல டைப்பு, அவங்க ஒய்ஃபு தான் ஒரு மாதிரி போல், சரியான கஞ்சி விஷ்ணாரி, அது மூஞ்ச பார்த்தாலுமே எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிகிரியெல்லாம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க தான் காரணத்தை உருவாக்குவாங்க. நாங்கள் சொல்லும் போது கேட்க மாட்டாங்க. ஆனால் வெளியில் என்ன செய்வாங்க, எங்களை பற்றி அழகாக செஞ்சு வச்சுட்டு உள்ளே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. நடுவர் அவர்களே, இன்றைக்கும் பெண்களுக்கு சுதந்திரம் பறிக்கப்படுது. அநேக சுதந்திரம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில வீடுகளில் இன்றைக்கும் கிறிஸ்துவ குடும்பங்களில் பார்க்கும்போது சுதந்திரம் மறுக்கப்பட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் சுதந்திரம் கொடுத்தா இந்த இடம் கொள்ளாது. இன்னும் சகோதரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. சுதந்திரத்தை கொடுத்தாங்கன்னா இன்னும் காலை ஆராதனை மாதிரி ஜனங்க இன்னும் வந்திருப்பாங்க சகோதரிங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இன்றைய கிறிஸ்துவ குடும்பங்களில் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று தான் நான் சொல்லி என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாங்க. அருமையாக அவங்களுடைய இருதயத்தில் இருந்த உள்ள கிடங்கில் இருந்தது எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்திருக்காங்க. இதுக்கெல்லாம் எதிர்த்து இந்த 3 பேர் பேச போகிறாங்களா என்ன? இல்லை பேசணுமாங்கன்னு கேட்குறேன். இது சொன்னதிலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. மொத்தத்திலே கொட்டுன்னு கொட்டிட்டாங்க. குறிப்பாக சொல்லிட்டாங்க, விசுவாச பட்டியல்லையே எங்கள் பேர் இல்லையா, பெண்களுடைய பேரே இல்லை. அது ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும் அந்த கேள்வியை, ஏன் எழுதலை அப்படின்ட்டு. சரி, எப்படியோ பதில் சொல்கிறீங்களா எப்படி? இல்லை ஐயா பார்க்குறத பார்த்தா எப்படி நான் பதில்? சரி, இவருக்கு ஆதங்கம், இவர் பட்ட வேதனை எல்லாம் இவர் சொல்லட்டும். வாங்க பாக்கியராஜ், வாங்க ஐயா. பட்டிமன்றத்திலே முன்னிலை பொறுப்பு வகிக்கிற தலைமை போதுகிற அவர்களுக்கும், பட்டிமன்றத்துடைய நடுவராக அமர்ந்திருக்கிற ஐயா புலவர் அவர்களுக்கும், எதிரணியிலே எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, ஆண்களுக்கு தான் அதிக சுதந்திரம் இருக்குது என்று சொல்லி பேசி அமர்ந்திருக்கிற சகோதரிகளுக்கும், எனது அணியில் இருக்கிற சகோதரர்களுக்கும், பட்டிமன்றத்தை பார்க்க வந்திருக்கிற உங்களுக்கும், அது மட்டுமல்ல இந்த பட்டிமன்றத்தை பதிவு செய்கிற சால்வேஷன் டிவி நிறுவனத்தாருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்னுடைய பட்டிமன்ற உரையை நான் ஆற்றுகிறேன். இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்களில் சுதந்திரமாக இருப்பவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தான் அதிக சுதந்திரம் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய குடும்பம்னு சொல்லியிருக்கிறாரு, சொல்கிறாரு, கவனிப்போம். பழைய குடும்பத்தை ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் தோட்டத்தில் படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அப்போ அவர் என்ன சொன்னார், இந்த நடுவில் இருக்க மரத்தை கனியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆமாம் புசிக்கக்கூடாது, மற்றபடி எந்த கண்டிஷனும் உங்களுக்கு போடல, நீங்கள் பேசிக்கலாம், கொண்டுக்கலாம், எது ஒன்றுமே செஞ்சுக்கலாம். ஆனால் ஆதாம் என்ன பண்ணுறாரு, பாவம் எங்கேயாவது போய் ஒரு பழங்களும் பறித்து தின்னலாம்னு அவர் போயிட்டார். இந்த ஏவாளம்மாள் என்ன பண்ணுறாங்க, அந்த சாத்தாங்கிட்ட போய் பேசிக்கிட்டே கிடக்குறாங்க. அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்கணும்ல. ஆமாம், கூட்டிகிட்டு போகல, சரி விட்டுட்டு போயிட்டாரு. ஆமாம், விட்டுட்டு போயிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து நம்மள்ட்ட தோணு பேசுமே அப்படின்னு. அப்போ பேச்சில் கூட பெண்களுக்கு தான் பேச்சு சுதந்திரம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஆண் வந்து 3000 வார்த்தைகள் ஒரு நாளைக்கு பேசுவாங்க. ஆனால் பெண்கள் எவ்வளோ வார்த்தைகள் பேசுவாங்க தெரியுங்களா? 7000 வார்த்தைகள் பேசுவாங்க. அதனால் குடும்பத்தில் வரக்கூடிய ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ வார்த்தைகள் அவங்களால பேச முடியாது. ஏற்கனவே அவன் ஆஃபீஸில் பேசி டயர்டாக வருவாங்க. இந்த பெண்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க, பகல் முச்சிடும், என்ன வேலை அவங்களுக்கு, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, பிள்ளைங்களை அமைச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, படுத்துக்குவாங்க. அப்புறம் அந்த வேலையை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அந்த வேலையை நாங்களும் செய்கிறோம். என் துணியை நான் தான் துவைக்கிறேன்.
இல்ல, நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் என்ன பக்கத்து வீட்டில் உள்ள துணியை துவைக்க முடியும்? அது அது அவங்க விருப்பம். ஆனால் பாருங்கள் அன்பானவர்களே, அந்த அம்மா சொன்னாங்க, ஜெபஸ்டின் மேரி அம்மா சொன்னாங்க, நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்னு. பகல் மிச்சே உங்களுக்கு அதான் வேலை. ஆனால் அவங்க ஊழியம் செய்கிறாங்க, பரவாயில்ல. ஆனால் அவங்களுக்கு நிறைய சுதந்திரம் கிடைக்குது. ஆனால் ஒரு ஆண் என்பவன் காலையில் எந்திரிச்சு என்ன செய்யணும்? குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைக்கணும். அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் ஒரு வேளை அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கலாம். ஆனால் குடும்பத்தில்னு வரும்போது குடும்பத்தை ஆளுகிறவர்கள் யார்? பெண்கள் தான் ஆளுகிறார்கள். அவர்களுக்கு தான் சுதந்திரம் அதிகமாக இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு திருடன் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு திருடன் வந்திருக்கிறான். வந்த உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் தலைமாட்டில் காலில் எப்படி சாவி இருக்குதான்னு பார்க்குறான். உடனே அந்த குடும்பத்து தலைவர் எந்திரிச்சு, என்னப்பா தேடுற? பீரோ சாவியா அப்படின்ருக்கு. ஆமாப்பா, பீரோ சாவியை தான் தேடுறேன் அப்படின்னு திருட சொல்லியிருக்கு. அப்படியா? அப்போ பீரோ சாவியை வந்து என்கிட்ட இல்லை, நீ என்ன தொழிலுக்கு புதுசா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆமாம். பீரோ சாவியெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு தெரியாதாப்பா உனக்கு? பொம்பளைங்க தாப்பா வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒன்று. அவர் சொன்னார், அந்த கால் மாட்டில் சாவி இருக்குது, தயவுசெய்து போய் எடுத்துகிட்டு ஒரு 1000 ரூபா பணம் சேலைக்கு அடியில் இருக்குது, அதை எடுத்து எனக்கு 500 ரூபா உனக்கு 500 ரூபா கொடுத்துட்டு போ. 3 நாளாக அந்த சாவி எடுக்கப்பட்ட பாடம் எனக்கு தான் தெரியுது, அதை எடுக்கவே முடியல என்னால் அப்படின்னு சொன்னோடனே சரின்னுட்டு அவன் போய் எடுத்துட்டான். எடுத்துகிட்டு என்ன சொன்னான், எப்பா அவன் அழுவ ஆரம்பிச்சிட்டான் திருடன். அழுவ ஆரம்பித்த உடனே, ஏன் அழுகுறப்பா அப்படின்னு ஒன்று. இல்லையா, நான் வெளியிலேருந்து கஷ்டப்படுறேன், நீ வீட்டுக்குள்ளே இருந்தே கஷ்டப்படுறியா? நீ எனக்கு 1000 ரூபாய் நீனே வச்சுக்க, நான் எப்படியாவது வெளியில் போய் திருடி நான் பொழப்பு நடத்திக்குவேன், நீ உள்ளே இருந்துட்டு கஷ்டப்படுற அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆம்பளையுடைய கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு அந்த திருடன் போயிட்டான். நல்ல கை தான் தட்டுங்களேன். அப்போ உங்களை பற்றி தான் பேசுகிறேன். இப்போ பெண்கள் அப்போ பாருங்கள், பெண்களுக்கு வீட்டு சாவி உங்கள் கையில் இருக்குது, பீரோ சாவி உங்கள் கையில் இருக்குது, லாக்கர் சாவி உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வச்சுருந்தா தொலைச்சி போடுவீங்க ஐயா. ஆமாம், எங்களுக்கு வைக்க தெரியாது, தொலைச்சி போயிடுவோம். அதனால் இந்த வீட்டை ஆளுகிற மொத்த அதிகாரமும் யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. நாங்கள் ஏதாவது சொன்னோம்னா நீங்கள் தலையாட்டுவீங்க, ஆனால் நீங்கள் செய்கிறத தான் நீங்கள் செய்வீங்க. இப்போ எங்களுக்கு டீ பிடிக்கும், ஒரு டீ போட்டு வாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டீ இப்போ போடுறது கஷ்டமாக இருக்கும், காப்பி நம்ம போட்டு குடிக்கலாமே அப்படின்னுடுவீங்க. அந்த இடத்துல எங்கள் சுதந்திரம் என்ன பண்ணுது? பறிக்கப்படுது. உங்கள் சுதந்திரம் தான் அங்கே நிலைநாட்டப்படுகிறது. தட்டுங்க நல்லா கையா. பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் நாங்கள் தான் பாதிக்கப்பட்டோம். உங்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கு. பெண்கள் அதிகமாக தான் அவங்க தட்ட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள இவங்க தட்டணும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை பற்றி நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, மார்த்தாள் மரியாள் அந்த குடும்பத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க இருக்கும்போது ஏசப்பா அந்த குடும்பத்தில் வராரு. வரும்போது என்ன பண்ணுறாங்க? மரியாள் அம்மா ஆண்டவர் இடத்துல ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேசக்கூடிய தன்மை பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மார்த்தாள் வந்து என்ன சொல்கிறாங்க? நீ ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறியம்மா, நான் இந்த வேலையில் கஷ்டப்படுறேன்னம்மா அப்படின்னாரு. ஆண்டவர் எதை மெச்சுறாரு? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நல்ல பங்கு, எடுபடாத நல்ல பங்கு இந்த அம்மா தெரிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குடும்பத்தில் நம்ம இருக்கிற பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு மேகம் போல் இருக்குது. அவங்க சுதந்திரம், எங்கள் சுதந்திரம் மேகம் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ஜெபஸ்டின் அம்மா சொல்கிறாங்க. அப்படி அல்ல, உங்கள் சுதந்திரம் மேகம் போல் இருந்தாலும் குடும்பத்தில் உங்கள் சுதந்திரம் தான் மழையை போல் ஆசீர்வாதமாக இருக்குது. உங்களுக்கு தான் அதிகமான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டாலும் கூட அந்த சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரமாக எந்த காரியத்தையும் குடும்பத்தில் செய்ய முடியாது. நாங்கள் வெளியில் போவோம், பழகுவோம், கொள்ளுவோம், மற்றவர்களோடு பல காரியங்களை நாங்கள் பேசுவோம், அது வேறு. ஆனால் குடும்பம்னு வரும்போது ஒன்றும் இல்லை. ஒரு கிறிஸ்மஸ் வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு குடும்பத்தில் எல்லா குடும்பத்தோடு துணி எடுக்க போகணும். அப்படி போகும்போது இப்போ நம்ம சொல்கிறது, நம்ம அந்த கடைக்கு போனோம்னா என்ன பண்ணுவான்னு தெரியுன்னா, வாங்க மேடம், வாங்க மேடம். நம்மக்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறான்வேன்? அல்வா கொடுக்குறான்வேன். ஒரு டப்பாவில் அல்வா கொடுத்து, ஐயா நீங்கள் இப்படி உட்காருங்க. முதல்ல கேட்டுருவான். என்ன கேட்குறான்? நீங்கள் என்ன எடுக்க வந்திருக்கிறீங்க? நாங்கள் சேலை எடுக்க வந்திருக்கோம். அப்போ நம்மளே என்ன பண்ணுவோம் தெரியுமா? இது ஒன்றும் இல்லை, டம்மி கேஸுன்னு ஓரமாக உட்கார வச்சுட்டு நம்ம கையில் அல்வா கொடுத்துட்றாங்க. முதல்ல நம்ம தான் அல்வா கொடுப்போம். இப்போ அவனுலேயே அல்வா கொடுத்துட்டு அம்மாமார்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குறான்னு தெரியுமா? கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் உலகத்து மக்களுக்கு பூ கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போய் அது சேலெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வருவாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த அல்வாவை தின்னுட்டு ரொம்ப சோகமாக கஷ்டத்தோடு உட்காந்துருப்பார். அவங்க சேலை எடுக்க போனால் தெரியுமா, சில நேரத்தில் மாடிப்படியில் தானே உட்காந்துருப்போம். நான்லாம் ஒரு நாளும் கூட போனதில்லை. எல்லாத்தையும் கிளி சீட்டு எடுக்கிற மாதிரி எடுத்து போடுவாங்க. கடைசியில் இது ஒன்றும் தேராது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முந்தானே கிழிஞ்சிருக்கும், மறுபடியும் தூக்கிட்டு ஓடுவாங்க. அப்போ பாருங்கள், எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சேலெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வரும்போது நம்மளை பார்த்து பரிதாபப்படுவோம். பாருங்கள், பில்லு போடுறோம், சாருக்கு ஒன்றும் எடுக்கலையா? ஓ ஆமாம் மறந்துட்டோங்க, நீங்கள் போய் பிசாமல் ஒரு பனியனும் ஒரு லுங்கியும் எடுத்துகிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் என்ன சொன்னான்? வேணாம்மா, பரவாயில்ல நீ எடுத்துக்கிட்டல, அது எனக்கு போதும்
அப்போ அந்த குடும்பத்தில் பாருங்கள், ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்தில் இருக்கிற மனைவிகளுக்காகவும் எங்கள் சுதந்திரத்தை நாங்கள் விட்டு கொடுக்குறோம். உங்களை தான் நாங்கள் சுதந்திரமாக குடும்பத்தில் வச்சுருக்கிறோம். பெண்களுக்கு தான் அதிக சுதந்திரம் இருக்குது. அதிகமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால எல்லாம் கை தட்டுறாங்க. ஒரு குடும்பம்னு சொல்லும்போது ஒரு குடும்பத்தில் தகப்பன் பேச்ச பிள்ளைகள் கேட்குறாங்களா? இன்றைக்கி ஒன்றும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, நீங்கள் போய் எங்கள் வீட்டம்மாட்ட சொல்லிவிடுவீங்க. எங்கள் குடும்பம் இல்லை, வேறு குடும்பத்தில் பிரச்சனை வந்தது. ஏன்னா பிரச்சனையாகிடக்கூடாது. ஏன்னா சாத்தான் இப்போ இந்த காலத்தில் குடும்பத்தின் மேலே தான் கண் வைக்கிறான். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சண்டை நடக்குது. உடனே அவங்க சொன்ன மாதிரி, ஜெபஸ்டின் மேரி அம்மா சொன்ன மாதிரி, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அதனால் நான் போகிறேன் அப்படின்னு. உடனே பிள்ளைகளை கூப்பிட்டு, எப்பா நீ யார் கூட போகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் யார் கூட போகிறேன்? அம்மா கூட தான் போக போகிறேன், நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன். நீ சோறு சமைச்சு போட மாட்டேன், நீ ஒன்றும் செஞ்சு கொடுக்க மாட்டேன், எனக்கு தேவையானதை நீ பண்ண மாட்டேன், அதனால் நான் என் அம்மா கூட தான் போவேன்னு போகிறாங்க. அப்போ யாருக்கு குடும்பத்தில் சுதந்திரம் அதிகமாக இருக்குது? பெண்களாகி உங்களுக்கு தான் எங்களை விட அதிக சுதந்திரம் இருக்குது. எல்லாத்துலேயும் இன்றைக்கி சிங்கப்பெண்ணு வந்திருக்கிறாங்க, ஆம்பளையெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஏதாவது இப்போ இந்த போட்ட சட்டமாக ஏதோ ஒரு பாலியல் பிரச்சனையில் இருந்தால் சிங்க பொண்ணு வந்து சட்டையை பிடிக்குது. ஆம்பளை பருதாமல் என்ன பண்ணுறான்? தப்பு பண்ணவன் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி பஸ்ஸு ஓட்டுறாங்க, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. பஸ்ஸு ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க. வெளிநாட்டில் இருக்கிற அவங்களாம் என்ன செய்கிறாங்க? பெண்கள்லாம் ஃப்ளைட்டே ஓட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் சுதந்திரம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் நினச்சதை சாதிக்கிறீங்க. இன்றைக்கு நீங்களும் என்ன செய்கிறீங்க? வேலைக்கு போகிறீங்க. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? நாங்கள் சுதந்திரமாக இருக்கணும், அதனால் என்ன பண்ண, குடும்பத்தில் இருக்கவங்க பிரிச்சுட்டு போய் சுதந்திரமாக வாழுறாங்க, தனி வீடு எடுத்து சுதந்திரமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சுதந்திரம் இல்லைதா? நினைச்சதை எல்லாவற்றையும் சாதிப்பது பெண்கள் தானே தவிர, சம்பாதித்தது எல்லா காரியமும் செய்வது நாங்களாக இருந்தாலும் குடும்பத்திலே அதிக சுதந்திரமாக இருப்பது ஆண்களை விட பெண்களே 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 என்று சொல்லி என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாவம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அது பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அடித்து வெளுத்துட்டார். மனைவி கோவிச்சிட்டு வீட்டுக்கு ஊருக்கு போயிருக்கிறாரு. பிள்ளைங்க எல்லாம் உன் கூட இருக்க மனைவியே போயிட்டாங்க, இனி பெற்ற பிள்ளைங்களாக இருக்க போதுன்னு அதுங்களும் போயிடுச்சு. நான் நினைக்கிறேன் இவங்க வீட்டம்மா இங்கே வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தைரியத்தில் பேசுகிறாரு. சரி, எப்படியோ பேசியிருக்காரு. பெண்களுக்கு தான் அதிக சுதந்திரம் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு ஆஃபீஸில் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் டியூட்டி முடிஞ்சிடுச்சு. ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் கிளம்புவாங்கல்ல, எல்லாம் கிளம்புறாங்க. ஒருத்தன் வீட்டுக்கு கிளம்புனான். கிளம்புற வேலை அவன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டான், மாப்பிள்ளை வாடா, போய் ஒரு கோட்ரு வாங்கி ஆளுக்கு ஒரு கட்டிங் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இவன் சொன்னான், நான் வரலப்பா, நான் வரவே மாட்டேன், தயவுசெய்து என்னை கூப்பிடாத அப்படின்னு. என்னடா ஒழுங்காக கரெக்டாக வெள்ளிக்கிழமை வர்றவன் திடீர்னு வர முடியாதுன்னு சொல்கிற, ஏன் வரமாட்டேங்கிற? நான் வரல, என்னை கூப்பிடாத, தயவுசெய்து என்னை கூப்பிடாத. மாப்பிள்ளை நானே பணத்தை போட்டுக்கிறேன், உன்னை நான் ரொம்ப எல்லாம் கட்டாயப்படுத்த மாட்டேன், ஜஸ்ட் ஒரு கம்பெனி கொடு அப்படின்னா. அப்படியா, சரி வரேன், ஒரு கம்பெனி தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு கிளம்பி போனான். 2 பேரும் போனாங்க. அது என்ன கடை? ஒயின் ஷாப். அங்கே பக்கத்தில் போனோடனே இந்த வரமாட்டேன்ட்டு போனான் பார்த்தீங்களா, பயந்து போனானே, அவனுடைய காலில் கிடந்த செருப்பு பிஞ்சு போச்சு. செருப்பு பிஞ்சோடனே அவன் பார்த்தான், அப்படியே வானத்தை பார்த்தான், அப்படியே பிஞ்ச செருப்பை பார்த்தான், அப்படியே ஒயின் ஷாப்பை பார்த்தான், அப்படியே வானத்தை பார்த்தான், அப்படியே கீழே பார்த்தான். பார்த்த உடனே அவன் கேட்டான், என்னடா இப்படி மேலேயும் கீழேயும் பார்க்குற? டேய், என் மனைவி ஒரு தீர்க்கதரிசிடா அப்படின்னா. தீர்க்கதரிசின்னா தெரியுமில்ல, நாளைக்கு நடக்க போகிறத இன்னைக்கு சொல்கிறது. அப்படியே மாப்பிள்ளை எப்படிடா? டேய், நேற்றைக்கே சொன்னான், நாளைக்கு குடிக்க போனேன்னா செருப்பு பிஞ்சிடும்னா. பார்த்தியா, செருப்பு பிஞ்சிடுச்சுடா. அவ சொன்ன செருப்பு பிஞ்சது என்ன, நம்ம ஆளுக செருப்பு பிஞ்சது என்ன? அந்த மாதிரி பெண்களை எல்லாம் தீர்க்கதரிசின்னு வச்சுருக்காங்கம்மா ஆண்கள். நீங்கள் சொன்னது அப்படியே நடக்குது. வாங்க, அடுத்தது யார் பேச வரீங்க? ஹெலன் ஜேசன். ரொம்ப மெதுவாக வர்றாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ?
நம்ம சுதந்திரம் வாங்கின நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் பெண்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கா இல்லையான்றதை எங்கள் பெண்கள் கிட்ட கேட்டால் தான் அவங்களுக்கு வந்து தெரியும். இப்போ அண்ணன் வந்து சொல்லிட்டு போனாங்க, வீட்டில் ஒரு டீ போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்களாம். அந்த அக்கா வந்து எதுக்கு நீ டீ குடிக்கிற, உனக்கு காப்பி போட்டு தரேன்னு சொன்னாங்களாம். இவர் தான் வெளியில் போய் சுதந்திரமாக போய் டீயாக குடிச்சு வருவார். யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்தோன்னா உடனே ஓடி போயிடுது வெளியில் போய் டீ குடிச்சு வராங்க. எதுக்கு நீ டீயாக குடிக்கிற, அதனால ஒரு சேஞ்சுக்காக ஒரு காஃபி போட்டு தரேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு சுதந்திரம் இல்லையா? அதை தான் போய் வெளியில் போய் குடிச்சு வர்றாங்களே நடுவர் அவர்களே. அது மாத்திரம் இல்லை, ஆதாம் ஏவாள் ஆதியில் ஆதாம் ஏவாள் வந்து பாவம் செஞ்சாங்களாம். 4000 வார்த்தை பேசுகிற நீங்கள் அந்த ஏவாள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதானே? அப்படி நீங்கள் பேசிக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா அவள் போய் அந்த சாத்தாங்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்திருப்பாளா? சொல்லுங்க, பேசியிருக்க மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, வீட்டில் சண்டை வந்துச்சான். சரி, அப்போ புருஷன் பேசலன்னு தான் அந்த அம்மா. ஆமா, பேசணும்ல. வெளியில போய் பேசுறீங்க. சுதந்திரமா ஒரு மனைவி கிட்ட 2 வார்த்தை பேசுறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் அவ அடிமையாவே வச்சுக்கிறது. எங்க அக்கா கூட சொன்னாங்க, ஒரு தூங்குறதுக்கு கூட ஒரு பெர்மிஷன் வீட்டுக்காரர் வந்திருக்காராமா? இருக்காரு. கவனிச்சுக்கிடுங்க, அவர் ஏதோ சரியா பேசல போல இருக்கு. ஒரு தூங்குறதுக்கு பெர்மிஷன் கேட்டு தூங்க வேண்டிய ஒரு நிலைமை பெண்களுக்கு இன்றைய சமுதாயத்தில் இருக்கு. அதுவும் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல. நீங்க என்னமா பேசிக்கிறீங்க? அதுவும் இல்லாம வந்து வீட்டில் சண்டை வந்துட்டான், பையன்கிட்ட கேட்டாங்களா நீ யாரு கூட போற அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கூட தான் போவேன். அவன் அப்படிதான் சொல்லுவான். 24 மணி நேரம் அந்த பையனோட இருக்கிறது யாருங்க? அவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறது, அவனுக்கு ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவனை பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் யார் பேசிக்கிட்டு இருக்கா? நீங்களா வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சதுன்னா போதும், உடனே வெளியில எழுந்து ஓடிட வேண்டியது. ஏதாவது பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுங்க, அப்படி கட்டணும், இதெல்லாம் ஏதாவது சொன்னோம்னா அதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஓடிட வேண்டியது. பெண்கள் வந்து இன்னைக்கு ஒரு வீட்டில் வந்து எந்த கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது எப்படிங்க பார்க்குது இந்த சமுதாயம்? வந்துட்டு ஒரு பெண்ணு பிறந்துருச்சா, ஐயா பொம்பளை இதுவும் பொம்பளை பிள்ளையா போச்சா அப்படின்னு தான் சொல்கிற சமுதாயமாக இருக்குது. ஆண்கள் இதே தான், ஆண்கள் பிறந்தா எனக்கு வாரிசு பிறந்துட்டான், எங்கள் வம்சத்தை தலைக்கிறதுக்கு ஒரு சிங்க குட்டி வந்து பிறந்துட்டான்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக தான் இன்றைய சமுதாயம் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. அது மாத்திரம் இல்லைங்க, பெண்கள் இப்போ எல்லாம் வேலைக்கு போகிறோம். நம்ம வேலைக்கு போனால் கூட வேலையிலையும் ஒரு பொறுப்புள்ள ஒரு மனைவியாக அவள் இருப்பாள். புத்தியுள்ள சிறியோ கத்தர் அருளும் ஈவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சமயம் பார்த்து நம்ம வீட்டுக்காரம்மா ஐயா என்ன சொல்லுவாங்க, எனக்கு புத்தியுள்ள மனைவி ஆண்டவர் கொடுத்துருக்காரு, சமயம் பார்த்து சொல்லிக்கிடுவாங்க அவங்களுக்கு தேவையான நேரத்தில். ஆனால் மற்ற நேரங்கள் எப்படின்னா, வீட்டுக்கு வந்தால் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னே தான் சொல்ல வேண்டியது. சொல்லி நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா கூட நம்ம வாய் என்ன செய்யறது, அப்படியே அடைச்சி வச்சிட வேண்டியது. உங்கள்கிட்ட தான் வந்து கேட்குறாங்க எல்லாரும். அதெல்லாம் கிடையாது, நீங்க வேற. அதான் சொல்லல, சமயம் பார்த்து புத்தி இல்லை மனைவியும் சொல்லிக்கிற வேண்டியது. என்ன பண்ணுவாங்க, அப்புறம் இவங்க சொல்றதை பார்த்துட்டு வளர்றானே நம்ம வீட்டில், அவனை என்ன பண்ணுவான், உனக்கு ஒன்றும் தெரியாதுமா வாய் மூடு அப்படின்வான். 20 வயசு கழிச்சு, ஏன்னா உன்னை பெற்று உன்னை வளர்த்த தாயிடாங்க அப்படின்னு சொன்னா கூட என்ன செய்ய மாட்டான், அதெல்லாம் கேட்க மாட்டான். என்னங்க சுதந்திரம், இதில் எங்கெங்க பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது? இன்னும் பெண்கள் வந்து அடிமையாகவே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, பெண்கள் வந்து வீட்டில் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தாய்க்காக, தன்னுடைய தங்கைக்காக, தன்னுடைய தம்பிகளுக்காக சில தியாகங்களை செய்து அந்த பெண்கள் வளர்ந்து அவங்க வர்றாங்க. புகுந்த வீட்டில் அவளை கட்டி கொடுக்கும் போது என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற மாமியாருக்கு, மாமனாருக்கு, தன்னுடைய புருஷனுக்கு, தன்னுடைய நாத்தனாருக்கு, இவங்களுக்காக சில தியாகங்களை செய்து ஒரு மெழுகுபத்தி போல தன்னையே உருக்கி கொண்டு வாழ்கிறவள் தாங்க ஒரு பெண்ணு. பெண்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா எங்க பெண்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளவு தூரம் அவங்க வந்து ஒரு சுதந்திரமா இல்லைன்ற ஒரு நிலைமை அவங்களுக்கு வந்து தெரியுது. அது மாத்திரம் இல்லைங்க, இன்னும் சொன்ன போனால் இன்னும் கிராமத்தில் எடுத்துக்கோங்களேன். நாங்கள் ஊருக்கு போகும்போது பார்த்தா ஒரு பையன் கிட்ட எங்கள் ஊர் விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவான். அப்போ அந்த பையன் வரும்போது என்ன பண்ணா, அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டா. என்னடா சொன்னாடா தெரியும் அப்படின்னா, அவன் ஒரு பொண்ணை பேரை சொல்லி அந்த பொண்ணை வந்து காணாம். நான் சொன்னேன், எங்கடா அவளை காணா, ரொம்ப அந்தாலே கேட்பாளே எப்படி இருக்கீங்க என்னன்னு விசாரிப்பாளேடா, எங்கடா அவளை காணா அப்படின்னா, அதை தெரியாதா உனக்கு, அவளை நாங்கள் நாடு கடத்திட்டோம் அப்படின்றாங்க. நாடு கடத்திட்டீங்களா, எங்கடா கடத்துனீங்க அப்படின்னா, என்னடா செஞ்சா அவள் அப்படின்னா, அவள் இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாக்கா, அதனால அவனை நாங்கள் கடத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா. ஒரு பொண்ணு சொன்னது யாரு? ஒரு பையன். ஓ, பையங்களே இப்போ இந்த வேலையை செய்கிறானுங்களா? ஆமாம். அப்போது ஒரு பெண்ணு ஒரு பையன்கிட்ட பேசினதுக்காகவே அவளை வந்து வேற ஊருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. எங்கடா போயிருக்கானா, அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ அவன் என்னடா செய்யறான் அப்படின்னா, அவன் திரியிறான் இங்கிட்டு அப்படின்றான். அப்போ அவன் எவ்வளோ சுதந்திரமா திரியிறான் பாருங்க. எங்கள் ஐயா தான் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு ஸ்திரீ வந்து பாவியான ஒரு ஸ்திரீயை கையும் களவுமா பிடிச்சிட்டு வருவாங்களாம். பைபிள் இருக்கு அந்த ஸ்டோரி. கையும் களவுமா பிடிச்சிட்டு வரும்போது அப்போ எல்லாம் அவங்க சொல்லுவாங்களா, எங்கள் நியாய திருப்பப்படி இந்த பெண்ணை வந்து கல்லெறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒன்றுமே பதிலே சொல்ல மாட்டார், குனிஞ்சிருப்பாங்க. அதான் எங்க ஐயா கேட்பாங்க, ஸ்திரீயை கொண்டு வந்துட்டீங்க, அவன் எங்கேன்னு கேட்பாங்க. அவனை சுதந்திரமா அலைய விட்டுட்டாங்க.
அவன் இப்படி இந்த மாதிரி தான் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. கிராமங்களிலும் சரி, மற்ற நகர்ப்புறங்களிலும் சரி, நம்ம குடும்பத்திலையுமே அந்த மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுங்க, அவள் என்ன பண்ணா 12th படிச்சுட்டு இருக்கா. அவங்க வீட்டில் நல்ல வெல்டுடு. அவள் வந்து நாகர்கோயில்கார பொண்ணு, நல்ல வெல்டுடு. அவங்க அப்பா வந்து பிஸ்னஸ் மேன், அம்மா வந்து கிளப்பு அங்கே எங்கேயும் போயிட்டு இருப்பாங்க. வீட்டில் வந்து அவங்க அப்பாவை பார்த்தே அந்த பிள்ளைங்க பல நாட்கள் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு தனித்தனி ரூம் இருக்கும், சர்வன்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் அந்த பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிடுவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பொண்ணு 12th எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிற டைமில் ஒரு பையன் அவளை ஃபாலோ பண்ணியிருக்கான். அது அவளுக்கு தெரியாது. ஆனால் அவன் ஃபாலோ பண்ணினதை அவங்க சித்தப்பா பார்த்துட்டாங்க, அவங்க ரிலேட்டிவ் யாரை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அந்த பையனை தருமடி அடிச்சிருக்காங்க. இவளுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் இவள்கிட்ட கேட்டிருக்காங்க லைட்டாக, இவளுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பையனை அடின்னு அடித்து அந்த பையனை என்ன பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பையன் அந்த ஊரில் தான் இருக்கான். ஆனால் இவளை என்ன பண்ணிட்டாங்க, வேற அந்த காலேஜ் படிக்கிறதுக்காக இங்கே மதுரையில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அந்த பிள்ளை ஓன அழுகுது. என்ன ஏண்டின்னு கேட்டால், இந்த மாதிரி இப்படி விஷயம்க்கா அப்படின்னு சொல்கிறான். அப்போ பாருங்களேன், ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு விஷயம் எதுவுமே தெரியாது. ஆனால் அவளால் சுதந்திரமாக ஒரு இடத்துக்கு வெளியில் போயிட்டு வர முடியுதா? ஒன்றும் போயிட்டு வர முடியறது கிடையாது. இப்பயும் பாருங்க, ஒரு பெண்ணை நம்ம சுதந்திரமாக வெளியில் அனுப்ப முடியுமாங்க? என்னதான் பெண்கள் வந்து பல துறையில் இருந்தாலும், முன்னேற்ற பணியில் இருந்தால் கூட அந்த பெண்கள் ஒரு சுதந்திரமாக ஒரு வெளியில் போயிட்டு வருவதற்கு இன்றைய கால சூழ்நிலை பெண்களை வந்து அனுமதிப்பது கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் பெண்களுக்கு இன்றையுமே வந்து காணப்படுகிறது. பெண்கள் எல்லாமே வந்து ஒரு அடிமைகளாகத்தான் இன்றைக்கும் வந்து நம்ம வீட்டில் இருக்கோம். அது மாத்திரம் இல்லைங்க, எல்லா பெண்களுமே வந்து இப்போ ஒரு பெண் பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பெண் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் கருப்பாக இருப்பாங்க. ஆக்சுவலி வந்து அந்த பக்கம் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஆண்கள் கருப்பாக இருப்பாங்க, பெண்கள் கொஞ்சம் கலராக இருப்பாங்க. அப்போ எங்கள் வீட்டு இருந்தீங்களோ? நான் நல்ல கலரியா, இந்த தண்ணிக்கு வந்து தான் அப்படி ஆகிட்டேன் நான். ஐயோ, ரொம்ப தண்ணி காட்டியிருக்காங்க போல இருக்கு. கேளுங்க, இப்போ எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு பெண் பார்க்க வந்துட்டாங்கன்னா எல்லா கிளவியும் நம்ம வீட்டுக்கு வந்துடும். கிளவி மட்டும் கிடையாது, எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம கூட ஒரு வாய் பிறப்பு கேட்க மாட்டாங்க. பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய வாய் பிறப்பு கேட்போன்னு ஒரு வசனம் இருக்குது. ஆனால் அது கூட வந்து எங்கள் ஊரில் எங்கிட்ட கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு மட்டும் உங்களை பேச விட்டுருந்தா இவர் கதை அவ்வளோதான், இவர் கேன்சல். அப்போ என்னன்னா, அந்த பாட்டி சொல்லு, எல்லாரும் பார்த்துட்டு, கருப்பு வயிறோண்டி நம்ம இது உரசி பார்த்த மாதிரி சொல்லும். வந்து கருப்பு வயிறோண்டி, நல்ல மாப்பிள்ளடி அப்படின்னு அது சொல்லும். இன்னொரு கிளைவன் சொல்லும், உன்னை நல்லா தங்கமாக வச்சுக்கிற வரடி, நல்ல மாப்பிள்ளடி. போச்சு, வைரமும் தங்கமும் சேர்ந்து ஒரே ஜெகஜோதி தான். தங்கமே போடாமல் வந்தால் ஏற்றுப்பாங்களாம் கேளுங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா வைரம் தான் பக்கத்தில் இருக்கேன், நம்ம எதுக்கு போட்டுட்டு வரணும் அப்படின்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க. அப்போது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஏன்ட்டு யாராவது ஒரு வார்த்தை கேளுங்களேன், பெண்ணு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கானா? அதெல்லாம் கிடையாது. தம்பிக்கு பிடிச்சிருக்கு, அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, கிளைமார்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பையன் ஓகே, நாங்கள் வந்து திருமணத்துக்கு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்றவாங்க. இப்படி தாங்க இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. பெண்கள் வந்து சுதந்திரமாக இல்லை என்பதை என்னுடைய கருத்தாக நான் சொல்லிக்கொள்கிறேன். மேலும் ஆண்களே அதிக சுதந்திரத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூடி விடுவேன். நன்றி, வணக்கம். ஒரு பிடிக்காத பொண்ணை இப்படி பிடிப்பு கொஞ்சமாவது கேட்க வேண்டாம் ஐயா? பொண்ணுங்க வாய்ப்பிறப்பு கொஞ்சம் கூட யோசிக்காமல் கட்டாயப்படுத்தி கருப்பு வைரம்னு சொல்லிட்டு கட்டிட்டு வந்திருக்கீங்களே, பாவமாக இருக்கு. மனசே ஆற மாட்டேங்குது. இனி ஒன்றும் பண்ண முடியாது சகோதரி. நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவீர்கள். நீதியின் கிரீடம் உங்களுக்காக இது முதல் வைக்கப்பட்டிருக்கிறது. வேற நான் என்னத்தை சொல்ல? வாங்க, இது நல்ல கதை, நல்ல விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு தம்பதிகள், 90 வயசில் ஒரு தம்பதி. அப்படிப்பட்ட தம்பதிகள் எல்லாம் வாழ்ந்த பூமியுமா இது? நீங்கள் அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க. 90 வயது தம்பதி, திருமணமாகி 60 வருஷம். நிருபர் வந்து பேட்டி எடுக்கிறாரு. இந்த 60-90 வயசுலேயும் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கீங்களே, எப்படி என்ன ஏதுன்ட்டு கேட்குற போது, நீங்கள் எப்படி ஐயா ரகசியம் என்ன செய்வீங்கன்னு எல்லாம் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் திருமணம் ஆனோடனே நானும் என் மனைவியும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம். யார் தவறு செஞ்சாலும் அடுத்த நாள் காலையில் 4 கிலோமீட்டர் நடக்கணும். நான் தான் ஏதாவது வேண்டாத வேலை பார்த்து நான் டெய்லி தப்பு பண்ணிடுவேன், நான் தான் பனிஷ்மெண்ட்டு. அடுத்த நாள் காலையில் 4 கிலோமீட்டர் வாக்கிங் போவேன். எதுக்காகனா பனிஷ்மெண்ட்டு. அதனால் 4 கிலோமீட்டர் டெய்லி நடப்பேன். இது ஒன்று தான் நான் செய்கிற வேலை, மற்ற மாதிரி நான் எதுவும் செய்கிறதில்ல. சரி, நீங்கள் வாக்கிங் போனீங்க, அவங்களும் வாக்கிங் போனீங்களா? இல்லை, அவள் வாக்கிங் எல்லாம் போனதில்லை. ஆனால் நான் 4 கிலோமீட்டர் கரெக்டாக போயிட்டு வரேன்னான்னு என் கூடயே வந்து பாப்பா என்ன.
கரெக்டாக 4 கிலோமீட்டர் போயிட்டு வரான். நான் என் கூடயே வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணுவாள். அதனால் 2 பேரும் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம ஜேக்கப் சாலமோன், வாங்க ஐயா, உங்கள் அனுபவத்தை எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இதுக்கு முன்னால் ரொம்ப பாடுபட்டுருக்குறாங்க, நீங்கள் உங்கள் விஷயத்தை சொல்லுங்கள். வாங்க. இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஒளிபரப்புகிற சால்வேஷன் டிவி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார் ஐயா செல்லதுரை அவர்களுடைய வாழ்த்துதலோடு நடுவர் ஐயா ஒரு புக்கை ஒன்று எழுதியிருக்கார், தனிமையின் நிசப்தங்கள். தனிமையினாலே தனிமை தான், அதில் ஒரு நிசப்தம். அதில் அவர் எழுதியிருப்பார். அதில் ஒரு சுகம் இருக்குது ஐயா, தனிமையின் நிசப்தங்கள். நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது கூட அந்த தலைப்பு கூட என் மனைவி ஆஸ்திரேலியாவில் இருந்தா. ஒரு நாளைக்கு ராத்திரி ஒரு 12:30 மணி இருக்கும், 11 மணிக்கெல்லாம் படுத்துட்டேன். 12:30 மணி இருக்கும், முழிப்பு வந்துடுச்சு. இப்போ ஏன் முழிப்பு வந்துன்னு வெளியே வந்து பார்த்தேன், மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த நிசப்தமான சூழ்நிலையிலையும் ஒரு பிளாக் டீயை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு தோணின தலைப்பு, அந்த தனிமையான ஒரு சூழ்நிலையில் ஒரு நிசப்தத்தை நான் உணர்ந்தேன். அதை வச்சு நான் போட்ட தலைப்பு தான் அது. அதில் அவர் எழுதியிருப்பார், சில கற்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், சில மனிதர்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஏன்னாக்கா இந்த கற்களை விட இந்த மனிதர்கள் என்னை அதிகமாக காயப்படுத்தி விட்டாங்க, அதனால் கம்மியாக காயம் பண்ண கற்களை நான் தேடிட்டு இருக்கேன்னு எழுதியிருப்பார். அதில் கொஞ்சம் அவர் மாற்றிருக்கலாம், சில மனைவிகளை தேடிக்கொண்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த கற்களை விட இந்த மனைவிகளிடம் நாங்கள் கொஞ்சம் நிறைய. சில மனைவிகளை தேட முடியாது, ஒரு மனைவியை தேடினது நம்ம நிலைமை படுபாவமாக இருக்கு. இதில் வேற சில மனைவிகளை எப்படி தேட முடியும்? இப்படி அற்புதமான அந்த புத்தகங்களை எழுதின நடுவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பினை கொடுத்தவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது எங்களுக்கு தான் சுதந்திரம்னு பேச வந்தாங்க பாருங்க, அதில் முதல்ல பேசினவங்க அவருடைய வேலையை அவர் கரெக்டாக செஞ்சார். 3 மணி அடிச்சிட்டார், 2வது மணிக்கு இவங்க முடிக்கணும், 3வது மணியை அடிச்சிட்டார். இங்கேருந்து குரல், ஏன்பா பேச விட மாட்டிங்களா? புரியல உங்களுக்கு? 2வது மணிக்கு இவங்க முடிச்சிடணும் நியாயமா. அவருடைய வேலையை அவர் கரெக்டாக செஞ்சார். 2 மணியை முடிச்சுட்டு 3வது மணி அடிச்சதும் இங்கேருந்து அதிகாரம் பாருங்க, ஏன்பா பேச விட மாட்டிங்களா? வெளியிலேயே இப்படின்னா வீட்டில் என்ன பாடுபடுவார் தெரில ஐயா. 2வது ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க வந்து பேசினாங்க. அவரை பார்த்தேன், அவர் வந்து கருப்பு வயிறோன்னு. இந்த கல்யாண நேரத்தில் ஒருத்தர் வந்து வாங்க பெண்ணுடைய கையை பிடிச்சி கொடுக்குறவங்க கொடுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்போ ஒருத்தர் ஓடியாந்து இந்த அம்மா கையை பிடிச்சி கொடுத்தாங்களே, அவர் வந்து தேடினுக்கிறார். அவர் எங்கடா போனீங்க அப்படின்னு. அன்னைக்கு கையை பிடிச்சி குத்துட்டு போனவர் தான், இன்னும் வரவே இல்லை. நடுவர் அவர்களே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் அவங்கள பார்த்தேன், அவங்க என்னை முறைச்சாங்க. நான் பேச ஆரம்பித்தேன், போதும் வாயை மூடுனாங்க. சரி சர்ச்சுக்கு போகலான்னு வேகமாக நான் கிளம்பிட்டேன். எங்கே போகிறீங்க? நாங்கள் இல்லை நேரம் ஆச்சு, நான் சர்ச்சுக்கு போகிறேன். அவர் பாடின்னு தான் இருப்பார், வெயிட் பண்ணுங்கள் நானும் வரேன்னாங்க. அவங்கள காத்திருந்து வேக வேகமாக கூட்டினே நான் இங்கே வந்தேன். ஐயா சொன்னார், ஆத்மாவுக்கு நன்றி சொல்லி ஆமேன்ட்டார். அதாவது அவங்கள கிளப்பி நாங்கள் கூப்பிட்டு வராங்கட்டியும் நாங்கள் படுற பாடு இருக்குது பாருங்கள், இப்படி போயின்னு இருக்குது. அம்மா எல்லாரும் 3 பேரும் பேசினாங்க, விவாகம் விழா எலும்புலேருந்து எடுத்தாங்க, விழா எலும்பில் எடுத்தாங்கன்னு. விவாகம்னா என்ன அர்த்தம்மா? விழா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவளே வா கம்முன்னு, அதான் விவாகம். புரியுதுங்களா? நீங்கள் கம்முன்னு வாங்க, நான் கம்முனா வரீங்க. சுதந்திரன்றது என்ன அப்படின்னாக்கா, சுதந்திரம்ன்றது என்னன்னா கட்டுப்பாடு இல்லாமல் வாழுறதில்ல, கட்டுப்பாடு இல்லாமல் வாழுறதில்ல, தேவனுடைய சித்தத்தின்படி வாழுகிற ஒரு செயல் தான் பெண்களுக்கு இருக்கிறதான சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை புரிஞ்சிட்டு வாழணும். அதனால தான் ஆதாம் சுதந்திரமாக இருந்தபோது அவன் எந்த பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டல. கூட ஏவாள்னு வந்தாங்க, அவங்க சுதந்திரத்தால் தான் அவன் சுதந்திரம் பறி போயிடுச்சு. ஆமாம் தானே? அவன் சுதந்திரமாக சுற்றி வந்தப்போ அவன் எதையும் பண்ணலை. ஆனால் இந்த அம்மாவுக்கு சுதந்திரம் குத்துதும் இவங்க சுற்றி சுற்றி வந்து இவன் சுதந்திரத்தையும் பறிச்சிட்டாங்க. அதனால் பெண்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும். ஐயா வேதத்தின்படி பார்க்கலாம். இப்போ தலைப்பு என்ன? கிறிஸ்தவ குடும்பத்தில் ஆண்களுக்கு அதிகாரமா பெண்களுக்கு அதிகாரமா அப்படின்னும் போது நம்மளுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், அங்கே சாராள் வந்து தன்னுடைய கணவனை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவனே அப்படின்னு பயபக்தியாக புருஷனை பார்த்து கூப்பிட்றாங்க. எத்தனை பேர் நீங்கள் உங்களில் உங்கள் ஆண்டவனை நீங்கள் கூப்பிட்றீங்க? எங்களை ஆண்டவனேன்னு நீங்கள் கூப்பிடவே வேணாமா? நடுவரையா இப்படி கூப்பிட்றாங்க, ஏன்பா இந்தா ராஜாப்பா அப்பா அப்படியாப்பா சொல்லியிருக்குது. சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்கன்னா முதல்ல சொல்கிறாங்க, நீ முதல்ல அன்பு கூறு.
அதாவது வசனம் ஆர்டர் வைஸ். நீ அம்மா நீ கீழ்ப்படிமா, அவங்க அன்பு கூறுவாங்கம்மா. ஏம்மா நீங்கள் சொந்த புருஷர் கீழ்ப்படினா நீ முதல்ல அன்பு கூறு. இப்படியே பேசிக்கிட்டே எல்லா விஷயத்துலையும் அவங்க கடந்து போனாக்கா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? பாருங்கள், ஒருத்தன் ஒரு கல்யாண பத்திரிக்கை திருப்பி திருப்பி பார்த்துன்னுக்கிறான், புரட்டி புரட்டி ரொம்ப பாவமாக. என்னப்பா ஏன்பா பார்த்துட்டு இருக்கிறேன்னா, இல்லைங்க இதில் எதனா எக்ஸ்பைரி டேட்டு போட்டுருக்குமான்னு பார்க்குறேன் நான் என்னைக்கு அப்படின்னு. அவன் எவ்வளோ பாடுபட்டு இருப்பான் பாருங்க. எவ்வளோ பாடுபட்டு அந்த கல்யாண பத்திரிக்கை அவன் பார்த்துருப்பான். இந்த வேதத்தில் பைபிள் சொல்லுது, அமைதலும், அதாவது உன்னுடைய முடியலை பின்னுறது வேணாமா, விலை உயர்ந்த பொண்ணு வேணாம், வைரம் வேணாம், உன்னுடைய வஸ்திரம் வேணாம், அமைதலும் சாந்தமும் உள்ள இந்த நடத்தியோட நடந்துக்கனாக்கா அந்த அம்மா கேட்குறாங்க, ப்ரோ அப்படின்னா என்ன ப்ரோ அமைதல் சாந்தன்னா? ஏன்னா பேசுனாங்க பாருங்க, ஏதாச்சும் அமைதல் உள்ளவங்க மாதிரியா பேசுனாங்க. ஓப்பனில் இப்படின்னா நாங்கள் வெளியில் படுற பாடு ஒன்று இருக்கோம் பாருங்க, அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாதுங்க, நாங்கள் பாவம். ஒரு அம்மா சொன்னாங்க, எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு தானா. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு ஆணுக்கிட்ட கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுத்தாக்கா அவர் சொல்லுவார், இருங்க நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன். வீட்டிலன்றது யார்? செவுத்துக்கிட்டியா? உங்ககிட்ட கேட்கணும்மா, கேட்கலன்னா நீங்கள் விட்டுருவீங்களா? அதே மாதிரி நாங்கள் எதனா பேசிட்டு எதனா ஒரு முடிவுக்கு வருவோம். முடிவு வந்ததும் சொல்லுவீங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலையே இல்லை. பிரதர் அவருக்கு ஒன்றுமே தெரியாது பிரதர், அவருக்கு பேச தெரியாது, நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, அவர் அப்படி தான். நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம்? இந்த அம்மாக்கு எல்லாம் தெரியும், பேசுகிறவனுக்கும் ஒன்றும் தெரியாது. இது தாங்க குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயம். வேதத்திலேருந்து ஒரு காரியத்தை, 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வேதத்தில் ஒரு விஷயம் போட்டிருக்கு, முக்காடியிட கடவுள்னு போட்டிருக்குதுங்க. இந்த முக்காடி, ஏன்னா இன்றைய கிறிஸ்தவ குடும்பத்தில்னு சொல்கிறதுனால நான் இந்த வார்த்தையை நான் எடுக்கிறேன். முக்காடிடணும் அப்படின்னு நம்ம போட்டிருக்கு. ஏன் முக்காடு அப்படின்னாக்கா, அந்த காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவ பெண்கள் என்ன பண்ணாங்கனாக்கா, இழுத்து சொருவி முகத்தை மூடி அழகாக போட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது சோத்திரன் சிஸ்டர் அப்படின்னு நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி அவங்க கட்டுற சாரிக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங் ஸ்கார்ஃப் கட்டுறாங்க. அதுவும் மண்டை வளர்த்து, மண்டையில் ஒரு கொண்டை வளர்த்து, பின்னாடி மட்டும்தான் கட்டுவாங்க, முன்னாடி கட்ட மாட்டாங்க. ஒரு ஸ்கார்ப் கட்டுறதுமா உங்களுக்கு முடியை மூடுறது மட்டுமல்ல, முக்காடி என்பது முடியை மூடுவது மட்டுமல்ல, அது தேவனுக்காக காட்டும் பயத்தையும் பக்தியையும் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அதுதான் முக்காடி இருது. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க, பெண்கள் என்ன பண்ணுறாங்க, பக்தியா, இன்றைய கிறிஸ்தவ பெண்கள் பக்தியா இருக்க வேண்டியவங்க என்ன பண்ணுறாங்க, லூஸ் ஹேர், முடியை காற்றுல விட்டுறாங்க. என்னம்மான்னு கேட்டால் அது லூஸ் ஹேர் பிரதர், எந்த லூஸ் ஹேருன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி இருக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் இந்த பெண்கள் இப்படி தானே இருக்கணும். எதுலெல்லாம் அவங்க சுதந்திரத்தை எடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஒரு பையன் பைக்கு கேட்டானா சாஞ்சி போகிற பைக்கு வாங்கி கொடுத்தாங்களாம். நம்ம வேதம் சொல்லுது, ஐனிக்கேயால் அவங்க 2 பேர் இருக்காங்க, ஒரு பாட்டியும் ஒரு அம்மாவும். அவங்க தன்னுடைய பையனை தீமோத்தேயை வளர்க்குறாங்க. சிறு வயது முதலே பரிசுத்த எழுத்துக்களை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அப்படி வளர்த்ததுனால அவன் ஒரு பெரிய ஊழியக்காரனாக வரான். இன்றைக்கி இந்த உலகத்தில் ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லணும்னாக்கா, அண்ணன் அகஸ்டியன் ஜெபக்குமார் அவருடைய பேட்டியை கேட்கும்போது, நான் ஒரு அதிகாரத்தையோ ஒரு வசனத்தையோ நான் படிக்கலைன்னா எங்கள் அம்மா சோறு போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பயபக்தியாக வளர்ந்ததுனால இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனாக வளர்ந்துருக்கான். ஆனால் அப்படி அந்த பிள்ளையை வளர்க்காம அவன் கேட்ட எத்தனை பிள்ளைங்க சினிமாக்கு போகிறதுக்கும் மற்ற காரியத்துக்கும் அம்மா அப்படின்னு வந்து கேட்டதும் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ வேதத்தில் காட்டின இந்த பெண்கள் மாதிரி நீங்கள் நடந்தீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு பிள்ளைங்க நீங்கள் பைக்கை வாங்கி கொடுப்பீங்க, துட்டை கொடுத்து உலக காரியத்துக்கு அனுப்புவீங்க. அது என்னவா முடியும்? அப்போ உங்கள் சுதந்திரம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துட்டு உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. அதனால தான் ரூத்து அவங்க வந்து பேசுகிறாங்க, அத்தை உன் ஜனம் என் ஜனம் அத்தை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிற ஒரு உரையாடல். இப்போது அதே அத்தை வந்து அந்த மாதிரி சொன்னாக்கா மருமக என்ன சொல்லும், உன் ஜனம் என் ஜனம்மா, உன் குடும்பமே திருட்டு குடும்பம், உன் குடும்பமே திருட்டு குடும்பம், அதை பற்றி என்னென்ன பேசாத, அத்தைக்குத்தான் வந்த நீ அவ்வளோதான். அப்போது கிறிஸ்தவ குடும்பத்தில் பெண்கள் எப்படி இருக்கணும், அவங்க நமக்கு முன்னாடி காட்டின மாதிரி நம்ம பயபக்தியாக அந்த அத்தையோடு கூட இருக்கணும்ல. ஆனால் இவங்க சுதந்திரத்தை அப்படி தூக்கி போட்டுட்டு எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்கள். அதனால் இந்த நாளில் நான் பேச வேண்டிய காரியம் நிறையா இருக்குது, நேரம் இல்லாதனால நான் நிறைவு செய்கிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அன்றைக்கி எல்லாருடைய கையிலையும் ஃபெய்த் புக் இருந்தது, இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் ஃபேஸ்புக் இருக்குது. அன்றைக்கி ஹெவனோட ஒரு கனெக்ஷன் இருந்தது, இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் இன்டர்நெட் கனெக்ஷன் தேடிட்டு இருக்காங்க. அன்றைக்கி எல்லாரும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சாங்க, இன்றைக்கி எல்லாம் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட்டு தான் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அம்மா சுதந்திரம் உங்கள் கையில் இருக்குது.
உங்கள் சுதந்திர சிறகு உங்களிடம் இருக்குது. அதை குடும்பத்தை விட்டு பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. சுதந்திர சிறகு உங்கள் கையில் இருக்கிறது, அதை குடும்பத்தை விட்டு பறப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தாதீங்க. உரிமை உங்கள் கையில் இருக்கிறது, உறவுகள் உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். உரிமை உங்கள் கையில் இருக்கட்டும், ஆனால் உங்கள் குடும்ப உறவை உங்கள் இருதயத்தில் நீங்கள் வைங்க. வெற்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும், நாங்கள் வேணான்னு சொல்ல, ஆனால் பணிவு உங்கள் குணத்தில் இருக்கட்டும். அதை தான் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்கறது. இந்த பணிவு இல்லாமல் இந்த படப்படப்பா எதிர்த்து எடுத்து பேசி கடைசியில் அவன் பித்து புடிச்சவனாட்டம் அந்த கல்யாண பத்திரிக்கையே பார்த்துன்னுக்கிறான். என்னைக்காச்சும் இதில் ஒரு எக்ஸ்பைரி டேட் வராதா, என் வாழ்க்கை ஒரு முடிவு உண்டாவாதான்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூட்டி நான் விடைபெறுகிறேன். எப்படியோ அவர் வீட்டம்மாவுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இங்கேயே சொல்லிட்டாரு. ரொம்ப நேரம் ஓடிட்டுருக்கு, அதனால் நான் இடையில உங்களை ரொம்ப குறுக்கிட விரும்பலை. அதற்கு பதில் சொல்வதற்கு பெண்கள் அணியிலிருந்து இப்பொழுது வர்றாங்க. கெட்சியால் வாங்க. என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய போதகர் ஜே செல்லத்துறை அவர்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் சால்வேஷன் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் சுதந்திர தின நல்வாழ்த்துகளையும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதர் ஜேக்கப் சாலமோன் அவர்கள் எனக்கு முன்னால் பேசினாங்க, நிறைய பேசினாங்க. மனைவிகளை தேடிட்டு இருக்கிறாராம். ஏதோ எங்கள் சிஸ்டர் நம்ம சபை தானே அப்படின்னு ஒரு உரிமையில் சொன்னாங்க. ஏப்பா பெல் அடிச்சு இதுக்குமா பெல் அடிச்சிட்டிங்களா அதுக்குள்ளே நாங்கள் அந்த ஒரு வார்த்தையை கூட அவங்களால என்ன செய்ய முடியலன்னா சகிக்க முடியல. உடனே என்ன கோவம் வருது பார்த்தீங்களா? இது பெண்களுக்கு இவங்க கொடுக்குற சுதந்திரமா எப்படி இருக்குது? நெக்ஸ்ட்டு பொண்ணை பார்த்து கூட்டும் போது கம்முன்னு வந்துடணுமா? அப்படி என்ன நாங்கள் என்ன அடிமைகளா? இல்லை எங்கள் அம்மா அப்பா வீட்டில் எங்களுக்கு சாப்பாடு இல்லையா? இல்லை ட்ரெஸ்ஸு இல்லையா? எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா நாங்கள் வரோம். நீங்கள் பொண்ணு பார்க்க வரும்போது நீங்கள்லாம் எப்படி வரீங்க? அப்படியே ஒரு படையோடு வரீங்க. நான் எல்லாம் அப்படி போகலை. ஆளாளுக்கு ஒவ்வொரு கேள்வி கேட்குறீங்க, கேட்டு எடுத்து எல்லாம் ஒழுங்காக செலக்ட் பண்ணி வரீங்க. ஆனால் திருமணம் முடித்து நாங்கள் எப்படி வரோம்? நாங்கள் தனியாக வரோம், கம்பீரமாக வரோம். நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு 1000 எதிர்பார்ப்புகளோடு வரோம். ஆனால் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் நசுக்கி எங்களை அடிமைகள் ஆக்கி எங்களுடைய சுதந்திரம் எல்லாம் பறி போகுது. எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு கடைசியாக நாங்கள் ஒரு ஏமாளியாகவும் கோமாளியாகவும் தான் நாங்கள் இருக்கிறோங்க. ஐயா ஏம்மா உங்கள் வீட்டுக்காரர் யாரம்மா அது? இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்களில் சுதந்திரமாக வலம் வருபவர்கள் ஆண்கள்தான் என்பதை ஆணித்தரமாக இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, திருமணத்துக்கு முன்னால் தகப்பன் வீட்டில் இருக்கிறோம் நம்ம. அப்போ எல்லாம் என்ன சொல்லி நம்மளை வளர்க்குறாங்க? நீ பொம்பளை பிள்ளை, அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, அப்படிதான். ஆமாம், எங்கேயும் வெளியே போகக்கூடாது, யார் முன்னாலேயும் சிரிக்கக்கூட கூடாது. ஏம்மா ஏதோ ஆபத்து வந்துடும்னுதாம்மா. ஆமாங்கய்யா, அப்படி சொல்லி எங்களை வளர்க்குறாங்க. அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்து போகணும். நீ பொம்பளை பிள்ளைம்மா, அடுத்த வீட்டுக்கு போகிற, அங்கே போய் எல்லாருக்கும் விட்டு கொடுத்து தான் நீ ஏமாளி மாதிரி வாழணும். அதனால் இங்கேயே நான் என்ன செய்யணும், ட்ரைனிங் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் எங்களை வளர்க்குறாங்க. இங்கே ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துலேயே எங்களை லாக் பண்ணிடுறாங்க. எப்படி தெரியுமா? உடனே ஓத்துன்னு வாங்குறாங்க, உறுதிமொழி வாங்குறாங்க. என்னென்னு? இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் திட்டு வாங்கும்போது குட்டு வாங்கும்போதும் வாய் திறக்காமல் மௌனியாக கீழ்படியில் உட்காருவேன், அடுத்த படி ஏற மாட்டேன். இப்படி இல்லாமா கேட்டாங்க? ஆமாங்கய்யா. அது எந்த பாஸ்டரு? அப்படி சொல்லி தான் நாங்கள் அந்த கணவனை கை பிடிக்கிறோங்கய்யா. இதில் என்னன்னா, இதில் எங்கேயா எங்களுக்கு சுதந்திரம் இருக்குது? நீங்களே சொல்லுங்கள். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நாங்கள் எல்லாவற்றையும் ஐயா ஆண்டு கொண்டுட்டு இருக்கோம்? இல்லைங்கய்யா, எங்களுக்கு எந்த ஆளுமையுமே என்ன செய்யலை, இல்லை. அது தேவ கட்டளை. அதை கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா மீறிட்டாங்க. ஏன்னா இந்த எல்லாரும் ஆதாம் ஏவாளை தொடாமல் யாருமே இல்லை. அதனால் நானும் என்ன செஞ்சிடுறேன், அவங்க தான் முதல் குடும்பம் இல்லையா, ஆண்டவர் உருவாக்கினா முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள். அப்போ அவன் என்ன பண்ணிட்டா, அவன் என்ன துரோகம் செஞ்சானோ, வந்தவங்களும் போனவங்களும் ஆதாமுக்கு தான் ஒரு குத்து.
அவன் எங்கே போனான்னு தெரியல. அந்த ஆதாம் எங்கே போனான்னு பைபிளில் இல்லை. எங்கே வேணாலும் போயிருக்கலாம். இப்பவும் அப்படிதாங்கய்யா. வீட்டில் கொடுமை தாங்க முடியல போல. ஆமாம், இப்பவும் பார்த்தீங்கன்னா எந்த ஆண்களும் வீட்டிலலாம் இருக்கிறதில்ல. சாயந்தரம் வருவாங்க, டியூட்டி முடிஞ்சு வந்தோடனே குளித்து கிளம்புவாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியலைங்கய்யா. வெளியில் 4 பேர்கிட்ட பேசினா தான் தெரியும். அப்போ வந்து ட்ரெஸ்ஸை மாற்றினோடனே போயிடுவாங்க. பிள்ளைங்களை பார்க்க என்ன 7000 வார்த்தை பெண்கள் பேசுகிறாங்க. 4000 வார்த்தை இவங்களுக்கு அதிகம். 4000 வார்த்தை மனைவிகிட்ட எத்தனை வார்த்தை பேசியிருப்பாங்கன்னு கேளுங்க. 10 வார்த்தை கூட இருக்காது. 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாலும் என்ன வார்த்தை கூட இருக்காது. வந்துடக்கூடாதுன்னது அம்மா. ஆமாங்க ஐயா, இப்படி சொல்கிறேன். ஆமாம், எங்களெல்லாம் வந்து ஒரு கிச்சனுக்கு உரியவங்கன்னு தான் வச்சுருக்காங்க. எங்கள் வீடு வந்து பிரதிஷ்டை பண்ணியாச்சு. ஒரு ஊழியக்காரர், சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர், அவர் வந்து வரலை. அவர் வந்து அடுத்த நாள் வந்தார். வர வேலை வீடெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே பார்த்தார். பார்த்துட்டு, சிஸ்டர் உங்களுடைய பேலஸ் எங்கே, உங்கள் பேலஸ் எனக்கு ஒன்றும் புரியல. இதுதானே என் கணவர் எனக்கு கட்டி கொடுத்த பேலஸ், இதில் என் பேலஸ் எங்கன்னு கேட்குறாரு. எனக்கு உண்மையாகவே எனக்கு புரியல. அப்புறம் வந்து நான் அவரே போயிட்டார் பேலஸ்க்கு. எங்கே போனார்னா கிச்சனுக்கு. உண்மையாக சொன்னால் கிச்சனில் வந்து நான் ரொம்ப நேரம் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இருந்தால் என் கணவருக்கும் பிடிக்காது, என் பிள்ளைங்களுக்கும் பிடிக்காது. என்ன பண்ணுறீங்க, வாங்கம்பாங்க. ஏம்மா என்னம்மா பண்ணுற, போட்டு வாமா அப்படிம்பாங்க. ஆனால் இவர் வந்து இதுதான் உங்கள் பேலஸ் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு. ஆனால் நினச்சி பாருங்கள், அப்போ நம்மளை எந்த லெவலில் வந்து ஆம்பளைங்க வச்சுருக்காங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், பெண்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் அவங்களுக்கு எந்த பேலஸ் எங்கே, கிச்சன் தான். இவங்களுக்கு நல்ல என்ன ருசியாக என்ன செய்யணும், போங்கி போட்டுட்டு நம்ம இருக்க வேண்டியதான். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து 1 தீமோத்தேயு 2:9 வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பெண்கள் வந்து மயிரை வந்து என்ன செய்யக்கூடாது, பின்னக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்கள் பிள்ளைங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும்னா நல்லா ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அழகாக வருதுங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்க தெரியுமா, போகுது பாரு தலையில் ஒரு கட்டு, நான் தலையை முடியை விரித்து போட்டுட்டு போகிறா. அப்போ போகிற வேலை பைக்கில் எதுவும் எங்கேயாவது சிக்கிடும். அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு கிளிப் எடுத்து அந்த பிள்ளையை கூப்பிட்டு 2 பக்கம் பிடிச்ச ஒரு கிளிப்பை போடு. அந்த பிள்ளை அப்படியே ஆண்டி பேகை திறந்து காட்டினா, அவகிட்ட ஃபேன்சி ஸ்டோரே அவள் பேக்கில் இருக்குது. அதனால் அவள் அந்த முடியை விரித்து போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டைலாக போகிறத என்ன செய்ய முடியல. இப்போ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா இவங்களுக்கெல்லாம் பொறுக்கலை, இவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சா என்ன பண்ண முடியும், நீங்களே யோசித்து பாருங்கள். அதனால் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தான் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் அழகழகாக என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு ஸ்டைலாக இருக்கிறாங்க. ஆம்பளைங்களுக்கு நல்லா தொந்தி தொப்பையும் வச்சுட்டு யாரை சொல்கிறீங்க ஐயா, ஒருத்தராவது அவங்க கால் பெருவிரலில் பார்க்க முடியுமான்னு பாருங்கள். எல்லாரையும் சொல்லலை நான், மோஸ்ட்லி அப்படி தான் இருக்காங்க. இல்லை மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம் ஐயா, நிறைய பேரை நிப்பாட்டி அவங்கவுங்க கால் பெருவிரலை இப்படி பார்க்க சொல்லுங்கள். ஓ, நீங்கள் தான் தொப்பையெல்லாம் வளர்த்து விட்டது. அது பார்க்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, காலில் ஏதோ ஒன்று கடிச்சிட்டு, ஏமா இங்கே வா 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 காலில் என்னன்னு பாரு அப்படிம்பாங்க. கடைசியில் நகத்தை வேறு வளர்த்தி வச்சுருப்பாங்களா. சில வீட்டுங்களில் நகம் கூட வெட்டி விட சொல்லுவாங்களாம். என் ஃப்ரெண்டு ஒரு சொல்கிறா, அநியாயமாக இருக்குடி, நகத்தை வெட்டி விட சொல்கிறாரு. நகத்தை வேற நல்லா வெளிச்சிடும், ஆடு மாடு நகம் மாதிரி நல்லா இருக்குது, பெருசு பெருசாக வெட்ட வேற முடியல, நெயில் கட்டர் கூட உடஞ்சி போயிடுது. ஏமா கேட்குறவங்க வீட்டுக்காரர் தான் உங்களை சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க. இல்லைங்கய்யா, நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது வந்து உண்மையிலேயே இது வந்து சுதந்திரமா? பிறகு பார்த்திங்கன்னா மணவாட்டி பத்திரிக்கையில் வந்து பாஸ்டர் வந்து சாதனை புரிந்த பெண்கள் எல்லாம் பட்டியலிட்டிருந்தாங்க. இதில் வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, அவங்க யாருமே குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் இல்லை, எல்லாம் அவங்க சுதந்திர பறவைகள். அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், அவங்க கேட்க ஆள் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா அச்சீவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு அவங்களுடைய எய்ம் இருக்கோ, ஆம்பிஷன் இருக்கோ, எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்கன்னா செய்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தலையை கொடுத்துட்டோம். அதனால் எங்களுக்கு டேலண்ட் இருந்தால் கூட என்ன பண்ண முடியல, அதை வெளியே கொண்டு வர முடியலை. நீ பொம்பளை தானே வாய மூடு. அவர் பிரதர் சொன்னாங்க, ஒன்றும் தெரியாது வீட்டில் கேட்டு சொல்கிறேன். வீட்டில் அப்படி இல்லை, மனைவியை கேட்டு சொல்கிறேன், ஒய்ஃபை கேட்டு சொல்கிறேன், நீதாம்மான்னு கடைசிட்டில் ஏமாறி மரியாதைக்காக சொல்கிறதும்மா. நாங்கள் தப்பிச்சு வரணும் இல்லை. ஆமாங்க, எங்கள்கிட்ட ஏதாவது கேட்பாங்க, எங்களுக்கு டிசிஷனை உடனே சொல்ல முடியாது. ஆமாம், அதுக்காக தப்பிக்கிறதுக்காக வீட்டில் கேட்டு சொல்கிறேங்கிறது. அமைதியில் இருந்தோம்னா சரி நம்ம பொம்பளை பிள்ளைங்க அமைதியில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா உம்மனா மூஞ்சிங்கிறாங்க, கொஞ்சம் வாய் பேசுனா வாயாடிங்கிறாங்க, எதையாவது திட்டாங்கன்னா அழுதோன்னா அழுமூஞ்சிங்கிறாங்க, நீலி கண்ணிங்கிறாங்க.
என்னென்னலாம் பேசுகிறாங்க தெரியுமாங்கய்யா? இப்போ எங்களுடைய பெண்கள் வந்து சுதந்திரமாக கிறிஸ்தவ குடும்பங்களில், இப்போ நான் சொல்கிறது வந்து அவர் யார் யாரையோலாம் எடுத்து சொன்னார், நான் அப்படி சொல்லலை. இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்களில் பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்க முடியலை அப்படிங்கிறது தான் நான் திரும்பமாக ஆணித்தரமாக உங்கள் முன்னால் நான் சப்மிட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து நல்லா ஒழுங்காக வளரலைன்னா இப்போ அம்மா வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா பையன் அப்பா வளர்த்தாருன்றாங்க. என்ன? ஆமாம், எவன்டா அவன்? நல்லா வளர்ந்து நல்ல ஒழுக்கமாக நல்ல பிள்ளைங்களாக இருந்தால் சொல்கிறாங்க அப்படியே அப்பா மாதிரியே. அப்பா எப்படி வளர்ந்தாருன்னு யார்கிட்ட போய் நாங்கள் கேட்க முடியும்? கேட்க முடியாதுங்கய்யா, என்ன வேணாலும் பேசுவாங்க. அடுத்தது வந்து வசனம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரியை பற்றி நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் 10லேருந்து 31 வசனம் வரை இருக்குது. இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமா? அப்புறம் தான் பார்த்தா அது ஒன்றும் இல்லை, உபதேசம். அவங்க அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லேமுவேலுக்கு வந்து உபதேசம் பண்ணுறாங்க. உபதேசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதில் ஒன்று நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்னா, ஒரு வயலை விசாரித்து வாங்குறாலாம். இப்போ நம்ம போய் ஒரு வயலை போய் நம்ம விசாரித்து நம்மளே பணம்லாம் கொடுத்து நம்ம வாங்கிட்டோன்னு வைங்களேன், நம்மளை சும்மா விடுவாங்களா? அதுதானே சம்பாதிக்கிறான்னு எவ்வளோ திமிரு பற்றியா? ஒரு வயலை போய் வாங்கினாலாம்ல பேசி கொழுப்பு இருக்கணும் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்கய்யா, ஒரு 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 அக்கா தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஏம்மா வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன், நியூஸ் பேப்பர் அவ்வளோ இருந்துச்சு, கொண்டு போய் காயலாங்கடையில் போட்டுட்டு வந்தேன். அன்னைக்கு நைட்டு வீட்டில் ஒரே சண்டை. எப்படி என்னை கேட்காம நியூஸ் பேப்பர்லாம் கொண்டு போய் காயலாங்கடையில் போனேன். எங்கய்யா வயலை வாங்கிறது? இப்படியெல்லாம் எங்களை பண்ணுறாங்கய்யா. அதனால் நான் ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னு சொன்னால், வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுகிறான் என்ற வசனத்தின்படி நாங்கள் இவ்வுலக வாழ்க்கையில் சுதந்திரம் இல்லாவிட்டாலும் பொறுமையோடு எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்து கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒருத்தன் சொன்னான், மின்சாரம் பாய்ந்தால் நான் மரணம், சம்சாரம் பாய்ந்தால் நான் சரணம். நல்லா நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னனால எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. ஒரு நாளைக்கு இந்த தெருவில் இந்த தள்ளு வண்டியில் வச்சு ஜாடி எல்லாம், மண் ஜாடி, இந்த பீங்கான் ஜாடி எல்லாம் விற்றுட்டே போனாங்க. அது எப்போன்னா எனக்கு தெரிஞ்சு என் திருமணமாகி சில வருஷங்களில் எனக்கு பையன் பிறந்தானான்னு கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. தெருவில் போயிட்டே இருக்கும்போது அந்த தள்ளு வண்டியில் வச்சு இந்த ஜாடி, சின்ன பீங்கான் ஜாடி, பெரிய ஜாடி எல்லாம் விற்றுட்டே போனான். என் மனைவி கேட்டாங்க, ஏமாறம்மா அது நல்லா இருக்குது, அதை ஒன்று வாங்கி கொடுங்கன்னாங்க. நமக்கு தான் மனைவி கேட்டால் நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன். கொண்டு போனேன், 2 அணை வாங்கிட்டு வந்தாங்க. அது தூக்க முடியலை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு வந்தேன். இது எதுக்குன்னு கேட்டேன். நான் இதில் உங்களுக்கு ஊறுகாய் போட்டு தருவேன் அப்படின்னாங்க. நான் நினச்சேன், அப்போ நான் எவ்வளோ ஏமாளியாக இருந்திருக்கிறேன்னு இப்போ தான் யோசிக்கிறேன். அப்போ அந்த இந்த மாங்காய் எலுமிச்சம்பழத்தையெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி ஊறுகாய் போடுற மாதிரி இந்த ஜாடியை துண்டு துண்டாக வெட்டி உடச்சி இதில் நமக்கு ஏதோ மண்ஜாடி ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் மாதிரி மண்ஜாடி ஊறுகாய் ஏதோ போட்டு தருவாங்க போல இருக்குன்னு அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு நான் அவங்கள கல்யாணம் பண்ண நாள்லேருந்து லூஸ் ஆகிட்டேன். அப்புறம் வருஷங்கள் ஓடி போச்சு. இன்றைக்கு வரையில் அந்த ஜாடி எங்கள் வீட்டில் ஒரு மூலையில் இருக்குது. அதுலேயும் ஊறுகாய் போடலை, அதையும் ஊறுகாய் போடலை. இது இந்த மாதிரியும் புருஷனுங்க இருக்கானுங்க. அதுக்காக சொன்னேன். வாங்க இப்போ அடுத்தால நிறைவு கருத்தை சொல்ல வர்றாரு ஆசிரியர். வாங்க ஐயா. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு வாய்ப்பளித்த தலைமை போதகர் பாஸ்டர் செல்லதுரை அவர்களுக்கும், நடுவர் ஆசித்தம்பி அவர்களுக்கும் மற்றும் சால்வேஷன் டிவி நிறுவனத்தார் அனைவருக்கும், என் சபை மக்களுக்கும் உளமார்ந்த நன்றிகள். இந்த நாளிலே இன்றைய தலைப்பு, இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்களில் சுதந்திரமாக இருப்பவர்கள்
பெண்களே என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நான் துவக்குகிறேன். முதலாவது நான் சாராளை எடுத்துக்கொள்கிறேன். சாராளுக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டது? அந்த அடிமை பெண் ஆகார் இருக்கிறாள். அந்த பையனோடு தன்னுடைய மகன் விளையாடும்போது சண்டை வருகிறது. அப்போது அவள் சொல்லுகிறாள், இந்த அடிமை பெண் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறான், பையன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான், இல்லை அனுப்பிடு. அவர் என்ன சொல்லுகிறார்? அவள் உன் கையில் தான் இருக்கிறாள், உனக்கு நான் சுதந்திரம் கொடுக்குறேன், துரத்தி விட்டு என்று சொல்லுகிறார். அப்போ அங்கேயே பார்க்கிறோம் சுதந்திரம் கொடுக்கப்பட்டது என்று. அப்போ ஆபிரகாம் தன் மனைவிக்கு சுதந்திரம் கொடுத்தார். இல்லை இல்லை, நீ அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லலையே. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். சுதந்திரமாக என்ன பண்ணார்? சுதந்திரத்தை கொடுத்துட்டாருங்க. அடுத்து பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் தபித்தாள், தொற்கால் என்று அழைக்கப்படுகிற தபித்தாள் டெய்லரிங் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே தையல் செய்து அநேகருக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? அங்கிகளையும் வஸ்திரங்களையும் தைத்து கொடுத்திருக்கிறார்கள். அது சுதந்திரம் இல்லையா? சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே. சட்டையெல்லாம் உங்களுக்கு தானே தைச்சு கொடுத்துருக்காங்க. ஆகவே பார்க்கிறோம் அது சுதந்திரம் இல்லையா? அன்றைக்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சுதந்திரமாக அவர்கள் தையல் வேலையை செய்தார்கள் அல்லவா? அது சுதந்திரம் இல்லையா? அடுத்து பார்க்கிறோம் இன்றைய காலத்தில், இன்றைய கிறிஸ்துவ உலகத்தில் பெண்கள் சுதந்திரமாக வேலைக்கு போகிறாங்க. ஆண்களை அனுப்பி வைக்கிறாங்க சுதந்திரமாக. போயிட்டு வாமா, இரவு நேரம் டப்பு வருதில்ல, டப்பு வந்தாலும் சுதந்திரமாக அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா? அழகாக அவங்க பையன் மாட்டின்னு காலையில் போகிறாங்க, நைட்டு வராங்க. அது சுதந்திரம் இல்லையா? யோசித்து பாருங்கள். சும்மா இல்லை இல்லை என்று சொல்லக்கூடாது. அடுத்து பார்க்கிறோம் வண்டி ஓட்டுகிறார்கள். இன்றைக்கி 2 வீலர் பெருகினதுக்கு காரணம் யார் தெரியுமா? பெண்கள் தான். ஏதோ ஒரு வண்டி ஓட்டுறது கூட உங்களுக்கு போகிற. ஆமாம், இல்லை இல்லை, என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அவ்வளோ சுதந்திரம் இருக்கிறது. காலையில் போய் பாருங்கள், ஃப்ளைட் அன்னைக்கு பார்க்குறேன் நான் அனுபவ ஸ்டேஷனில் ஒரு அம்மா ட்ரெயின் ஓட்டின்னு வருது. அது சுதந்திரம் இல்லையா? காலையில் வந்து பாருங்கள் எத்தனை பெண்கள் சுதந்திரமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறார்கள். அது சுதந்திரம் இல்லையா? அந்த வண்டிக்கு பின்னாலே நீங்கள் போகிறீங்க. ஆமாம், நானும் போகிறேன், அவங்களும் வராங்க. ஏன் ஈக்குவலுக்கு அவங்களும் வராங்க ஐயா. இல்லை, அவங்க ஈக்குவலுக்கு தான் நீங்கள் பின்னாடி போகிறீங்க. ஆமாம், இந்த வயசில் உங்களுக்கு இது அவசியமா? அப்படி நான் போகவில்லை, அவர்களும் போகிறார்கள் வேலைக்கு, நானும் வேலைக்கு போகிறேன். அடுத்து பார்க்கிறோம் செல்ஃபோன். இந்த காலத்தில் நவீன உலகத்தில் நம்முடைய பெண்கள் மணிக்கணக்காக பேசுகிறாங்க. யார் கூடமா பேசுகிற? ஆமாங்க, நான் பேசிகிட்டே இருக்கிறேங்க. எதையாவது கேட்குறேம்மா பிரதர், எதாவது கேட்குறீங்களா? எதாவது பிரதர்ஸ் கேட்குறீங்களா? இல்லை, அவங்க சுதந்திரமாக விட்டுறீங்கல்ல. இல்லை, அவங்க இல்லை பிடிங்கி பார்க்குறீங்களா? பேசாதன்னு சொல்கிறீங்களா? பேசுமா, நீ பேசுமா, நீ பேசுமான்னு தான் சொல்கிறோம். பிடுங்கி வைத்து கொண்டு பேசாதேன்னு சொல்லலையே. சொல்லுங்கம்மா, நீங்களே நியாயத்தை சொல்லுங்கம்மா. செல்ஃபோன் பேச எவ்வளோ சுதந்திரம் இருக்குது இல்லையா? இப்போது வீட்டை ஆள்வது யார்? இல்லத்தரசி அப்படின்னு அர்த்தம். இல்லத்துக்கே எங்கள் அம்மா அரசி. யாரும் இல்லத்தரசுன்னு யாராவது சொல்கிறாங்களா? குடும்பத் தலைவர்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லத்துக்கே அரசியாக இருப்பது யார்? பெண்கள் தானே. அப்போ ஆண்களை குடும்பத்தை அப்படியே கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது யார்? பெண்கள் தானே. அது சுதந்திரம் இல்லையா? சொல்லுங்கம்மா ஐயா, சொல்லுங்க. சுதந்திரம் தான். நடுவர் அவர்களை சிந்திக்க வேண்டும். அடுத்து சமையல் பாருங்கள். சமையல் செய்கிறாங்க. அப்போ கணவன் சாப்பிட்றாரு, பார்த்தா முடி வருது. அப்போ அவர் கேட்குறாரு, உன் முடி தலையில் இருந்தாலும் அழகு, குழம்புல இருந்தாலும் அழகுன்றார். கண்டிப்பாக அது உங்கள் வீட்டம்மா முடியாதான் இருக்கும். எல்லார் வீட்லேயும் நடக்குதா இல்லையா? முடி தலையில் இருந்தால் ரொம்ப அழகுமா, குழம்புல இருந்தால் இன்னும் டேஸ்ட் அதிகமாகுதுமான்னு தான் சொல்கிறாங்களே தவிர என்ன சுதந்திரம் இருக்குது? குழம்புல கூட ஒரு சுதந்திரம் இருக்குது பிரியமானவர்களே. அடுத்து பார்க்கிறோம் கல்லூரி பெண்கள். இல்லை, இந்த முடி விழுந்த குழம்பை சாப்பிட்டுட்டு இவ்வளவு பேசுகிறீங்களே, அப்போ முடி இல்லாத குழம்பை சாப்பிட்டா நீங்கள் எவ்வளவு பேசுவீங்க? அடுத்து பார்க்கிறோம் கல்லூரி பெண்கள். நம்முடைய போதகர் அவர்கள் டாக்டர் ராஜன் அவர்கள் ஒரு முறை பேசிக்கொண்டிருக்கும் சொன்னார், சபையார் எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய மகள் கல்லூரியிலே எலெக்ஷனில் நிற்கிறார் என்று சொன்னார்கள். சொன்னார்களா இல்லையா? ஆம், சொன்னார்கள். அப்போ அது சுதந்திரம் இல்லையா? கல்லூரியிலே தன்னுடைய மகள் போய் எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிறார், அது சுதந்திரம் இல்லையா?
பெண்களுக்கு சுதந்திரம் என்று இதை கை தட்ட மாட்டீங்களாப்பா சகோதரர்கள்? அது சுதந்திரம் தானே. அடுத்து பார்க்கிறோம், நீங்கள் பாருங்கள், புடவை எடுக்க போவாங்க பெண்கள், கடையாக போவாங்க. ஒரு கடைக்கு போய் எல்லா புடவையும் எடுத்து போட சொல்லுவாங்க. ஆண்கள் அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சுங்க. இங்கே வேணாங்க, அடுத்த கடைக்கு போகலாம் வாங்க. அடுத்த கடையும் போய் அந்த ஆள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவார். என்னம்மா இதை பிடிக்குதாம்மா? இல்லைங்க, விலை அதிகமாக இருக்கும், எதுக்கு புருஷனுக்கு கஷ்டம் அப்போ கொடுப்பாங்க? பாருங்கள் எவ்வளோ சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. நாங்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்து இன்னும் பக்கத்தில் நின்றுட்டுருக்குறோம். என்ன சொல்கிறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, நியாயத்தை சொல்லுங்கள். புடவை எடுக்க போகும்போது சும்மா போகிறீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் சுதந்திரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆண்கள் அதை பொறுமையாக என்ன பண்ணுறாங்க, சுதந்திரமாக விடுறாங்க இல்லையா? ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அடுத்து பார்க்கிறோம், நம்முடைய சகோதரி செபஸ்டின் மேரி அவர்கள் சொன்னாங்க, வரும்போதே சொன்னாங்க, எங்களை சுதந்திரமாக பேச வைத்தவர்கள் நன்றி. நாங்கள் அப்போ சுதந்திரமாக வந்து பேசுகிறது அதுவே சுதந்திரம் இல்லையா? ஒப்புக்கொள்ளுங்கள். அடுத்து சொன்னாங்க நவீன அடக்குமுறையா. என்னதுங்க நவீன அடக்குமுறை? தவறானது, அந்த கருத்தே தவறானது. என்ன காட்சி பொருளாக இருக்கிறோமா? பெண்களை எதுக்குங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க? பெண்கள் என்னென்றால் அழகுங்க. பெண்கள் நாட்டின் கண்கள். ஒரு ஆம்பளை போய் நிற்க வச்சா அவன் என்ன பண்ணுவான்? யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால தான் பெண்களை சுதந்திரமாக நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சு வரவேற்பில் இப்படி பண்ண வைக்கிறாங்க. அது கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியலையே. ஒரு ஆணையாக நிற்க வைக்கிறாங்க. பெண்ணை நிற்க வச்சா தான் அழகு. பெண்கள் என்றால் அழகுக்கு யார்? பெண்கள். ஏன்னா அவருக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு விட்டது. நம்முடைய நடுவர் அவர்கள் ஒரு இடத்துல ஒரு முறை நான் பேசி கொண்டிருக்கும் போது, பிரதர் உங்கள் மனைவி எங்கேன்னா, அவங்க ஆஸ்திரேலியா போயிருக்கிறாங்கன்னு சொன்னார். ஆஸ்திரேலியா போய் தன் மகளுடன் இருப்பதற்கு சுதந்திரம் அளித்தவர் நம்முடைய நடுவர் அவர்கள். போயிட்டு வாமா, நீ சுதந்திரமாக போயிட்டு வா, சுதந்திரமாக இருந்துட்டு வா என்று சுதந்திரம் கொடுத்தவர் நம்முடைய நடுவர் அவர்கள். அதில் இருந்த சங்கடம் எங்களுக்கு தானே தெரியும். அதில் சங்கடம் எவ்வளோ அவஸ்தைப்பட்டோம். அதில் சுதந்திரமாக இருந்தது, வழி இல்லாமல் போனாங்க. சங்கடம் இருந்தாலும் சுதந்திரம் அல்லவா? சொல்லுங்களேன். சுதந்திரம் தானுங்க. சுதந்திரமாக போய் சுதந்திரமாக வராங்க இல்லையா? தலைப்பெண்ண இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் சுதந்திரமாக இருப்பவர்கள் பெண்களை சுதந்திரமாக போய் வந்தாங்களா இல்லையா? எத்தனை பெண்கள் இன்றைக்கி அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் சுதந்திரம் போய் போகிறாங்க? இல்லை, பெண்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு ரூல்ஸ் எதுவும் இருக்கோ? அப்படி அல்ல, சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம். பெண்களே சுதந்திரமாக இருக்கிறார் என்று சொல்லி என் வாதத்தை முடித்து அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் பேசி முடித்திருக்கிறார். ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். கிளாஸ் எடுத்து முடித்தார். மாணவன் கேட்டான், சார் இந்த இதிகாசங்கள் பற்றி அவர் கிளாஸ் எடுத்தார். அவன் கேட்டான், சார் ஒரு டவுட்டு கேளுடா அப்படின்னாரு. பூமியை பாய சுருட்டுறது மாதிரி சுருட்டி போட்டான்னு சொன்னீங்களே, அவன் எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டுனான் அப்படின்னார். வாத்தியாருக்கு நிலைமை சங்கடம் ஆகிடுச்சு. இவன் என்ன இப்படி ஏடா கூடமாக கேட்டானே அப்படின்ட்டு. சரி, அவருக்கு ஆன்சர் தெரியல. சரிடா நேற்றைய சொல்லிவிட்ட செய்யுள் படிச்சியான்னார். படிக்கலை சார்னா. அந்த செய்யுளை சொல்லுனார். தெரியாது சார்னா. பெஞ்சு மேலே ஏறடா. அவன் ஏறுற வேலை பக்கத்தில் இந்த பையன்கிட்ட சொல்லிட்டு ஏறினான். தலைவிதியை பார்த்தியாடா. வாத்தியாருக்கு ஆன்சர் தெரியலனாலும் நான் தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியிருக்கு. எனக்கு ஆன்சர் தெரியலனாலும் நான் தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியிருக்கு அப்படின்ட்டு பெஞ்சு மேலே ஏறினா. அது மாதிரி இப்போ வாத்தியார் கிளாஸ் எடுத்து முடிச்சிருக்கிறாரு. என்ன பதில் சொல்ல போகிறோன்னு தெரியல. பட்டிமன்றத்தை சீக்கிரமாக நான் முடிவுக்கு கொண்டு வரணும். அதனால் என் சொந்த கருத்தில் நான் பேச விரும்பலை, நிப்பாட்டிக்கிறேன். இதோட பட்டிமன்றத்தை ஆரம்பித்தது தான் முடிக்கணும். அந்த மரபுப்படி இந்த அணியினுடைய தலைவர் ஒரு நிமிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லி முடிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். மீண்டுமாக உங்கள் மத்தியிலே பெண்களுக்கே அதிகமான சுதந்திரம் இருக்குது என்று சொல்லி ஒரு நிமிஷத்தில் பேசி முடிக்கணும்னு சொல்லிட்டார் நடுவர்.
இப்போ தான் அவங்க பாயிண்ட் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் யாரும் வீட்டுக்கு போக முடியாது, பரவாயில்ல, வரமாட்டாங்க. ரைட்டு, நான் முடிச்சிடுறேன், ஒரு நிமிஷத்தில் முடிக்கலன்னு சொல்ல. அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அடுப்படி தான், எங்களுக்கு சுதந்திரமாக இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் ஜனாதிபதி யார்? ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அவங்க அடுப்படியில் கிடக்கிறாங்க. இந்த தேசத்தை ஆளுகிற ஒரு ஜனாதிபதி ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அப்புறம் எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன வீட்டிலே உட்காந்து கிடக்கிறாங்களா? அவங்க தேசத்திற்காக தொண்டு செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அம்மா ஜபஸ்ரீ அம்மா சொன்னாங்க பைக் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா, நாங்கள் ஏன் தடுக்கிறோம்? உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அவன் 100ல் போய் அப்புறம் 108ல் போவான். 100ல் போயிட்டு அப்புறம் 108ல் போவான். அதுக்காக தான் அவன் வயசு வரட்டுப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். அம்மா இவங்க சொன்னாங்க, கட்சியால் அம்மா சொன்னாங்க, நாங்கள் ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு சுதந்திரமே இல்லை. பாரு, அவங்க ஐயா சுதந்திரமாக காரில் கூப்பிட்டு வந்து சுதந்திரமாக பேச வச்சுருக்கிறாரு. எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்க. உங்களுக்கு சுதந்திரம் இல்லையா? நாங்கள் அடிமையாக இருக்கிறோம், அடுப்படியிலே தான் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இல்லை, பெண்களுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுத்துருக்கோம், நீங்கள் வேலைக்கு போங்க, நீங்கள் 10 மணிக்கு வந்தால் சுதந்திரம் கொடுக்கணுங்கிற அளவுக்கு சுதந்திரம் உங்கள் கையிலே இருக்குது, அது பெண்களுக்கு கொடுக்குறது. குடும்பத்தில் நாங்கள் தானே தலைவர். அப்போ தலைவர் தானே ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். எல்லாத்துலேயும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு சொல்கிறாங்க. உங்கள் சொந்த புருஷருக்கு, அங்கே சொல்கிறாருல பவுல் கல்யாண வீட்டில் சொல்கிறாங்க, உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லாவற்றிலும். சொந்த புருஷருக்குன்னு ஏன் போட்டிருக்காங்க? 2 பேரும் கல்யாணம் பண்ணுறாங்கல்ல. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது, அவங்க வீட்டுக்காரர் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியன்னு ஏன் போட்டிருக்குன்னா, பக்கத்து வீட்டு புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிடக்கூடாதுங்கிறது. அது அப்போ பாருங்கள், அப்பயும் அந்த பிரச்சனை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பவுலுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் அப்படி எழுதியிருக்கிறாரு. அப்போ பாருங்கள், ஒரு குடும்பத்தில் பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை அவர் சொல்லி பார்த்தாரு, கேட்கல. அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, பிரதர் என் மனைவிட்ட நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டுறாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னா. நான் சொன்னேன், சிஸ்டர் ஏன் அப்படி பண்ணுறீங்க, அவர் ரொம்ப துக்கப்படுறாரு, இதை விட்டுருங்க அப்படின்னோடனே, சரி பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க, நான் கேட்குறேன் அப்படிங்கிறார். அப்போ பாருங்கள், அந்த வசனங்கள் நிறைவேறதே இல்லையா? அப்போ பெண்களுக்கு சுதந்திரம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு உங்களையே நீங்கள் மட்டுப்படுத்துக்கிறீங்க. நீங்கள் 10 மணிக்கு வந்தால் கூட நாங்கள் உங்கள் சந்தேகப்படுறதில்ல. நம்ம குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தவராக இருக்கிறீங்க, குடும்பத்திற்காக நீங்கள் உழைக்கிறீங்க, குடும்பத்திற்கான தேவையான காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்க. அதனால் உங்களுக்கு சுதந்திரம் நிறையா. அதாவது இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன, இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்கள். நீ பழசெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க. பழைய காலத்தில் ஒரு நாட்களில் சுதந்திரம் இல்லை, ஆனால் இன்றைக்கு பாருங்கள், பெண்கள் ஆண்களுக்கு சரி நிகராக சுதந்திரமாக எல்லா துறையிலையும் எல்லா இடங்களிலும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, செயல்படுகிறார்கள். ஆகவே எங்களை காட்டிலும் உங்களுக்கு அதிகமான சுதந்திரம் இந்த தேசம் கொடுத்திருக்கிறது, சபை கொடுத்திருக்கிறது, சமுதாயம் கொடுத்திருக்கிறது. ஆகவே உங்களுக்கு தான் அதிகமாக சுதந்திரம் இருக்கு என்று சொல்லி என் வாதத்தை முடிக்கிறேன். வாங்கம்மா, உங்கள் கருத்து, உங்கள் அணியினுடைய கருத்தை 1 நிமிடத்தில் சொல்லிவிடுங்க. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன் நடுவரே. அருமையான பிரதர் பேசினாங்க. துர்கால் சுதந்திரமாக துணியெல்லாம் தைச்சி கொடுத்தாங்க. அவங்க ஒரு தான தர்மம் பண்ணாங்கன்ட்டு வசனமே இருக்குது. சுதந்திரமாக தைச்சி கொடுக்கல, தான தர்மம் பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு சுதந்திரமாக அனுப்புகிறாங்களாம். ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்களுக்கு பலவீனம் அதிகமாக, ஆனால் கணவர் சொந்த வீடு தான். அவர் சொல்கிறாரு, நீ சம்பாரித்து கொடுத்தா தான் என்னை குடும்பம் ரன் பண்ண முடியும், இல்லைனா முடியாது, நீ வேலைக்கு போன்னு சொல்லி அவங்கள கம்பல் பண்ணுறாரு. அதனால் சுதந்திரமாக அனுப்பலை, கட்டாயத்தின் பேரில் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர யாரும் சுதந்திரமாக அனுப்பலை. அப்புறம் சொன்னார், பஸ்ஸு ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, பைக் ஓட்டுறாங்க, நானும் பின்னாடியே ஃபாலோ பண்ணேன்ட்டு. அதெல்லாம் ஓட்டுறோம், ஆனால் உங்களை வச்சு ஓட்டுறதுக்கு தான் எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. வாழ்க்கையில் உங்களை வச்சு ஓட்ட முடியல எங்களால். பாருங்கள், அதுக்கப்புறம் சொன்னாங்க, வீட்டில் இவங்க இல்லத்தரசிகள், சம்பளம் வாங்காத வேலைக்காரிகள். இல்லத்தரசிக்கு அடுத்த பேர் என்னது, சம்பளம் வாங்காத வேலைக்காரிகளாக தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. பாருங்கள், பெண்கள்னால் அப்படியே மலர், தென்றல், பூ மாதிரி அழகு, இப்படி சொல்லியே தான் எங்களை உட்கார வச்சுட்டீங்க. எதனா பேசுனாங்கன்னா அவ்வளோதான், தென்றல் புயல் காற்றாக மாறிடுச்சு, நீ தென்றலாகவே இரு, நாங்கள் மட்டும்தான் புயல் காற்று, யூரோக்ளீதன் காற்று, கருங்காற்றுன்னு சொல்லி அவங்கள தான் காற்றாக இருப்பாங்க, நம்மளை அப்படியே அடக்கி ஆளுவாங்க. அதுக்கப்புறம் சொன்னார், சாப்பாட்டில் முடி விழுந்துச்சுன்னா அது மகிமையாம். அவர் வீட்டில் கொத்தமல்லிக்கு பதில் முடியை போட்டு சமைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், எங்கள் வீட்டிலலாம் கொத்தமல்லிக்கு முடி எதனா ஒன்று இருந்தால் கூட அதை எடுத்து காட்டி என்ன செய்வாங்க, திட்டம் செய்வாங்க, இது என்னன்ட்டு. ஆனால் பிரதர் வீட்டில் பார்த்தீங்கன்னா முடிக்கு மகிமையாக அவரும் சாப்பிட்டுன்னு இருக்காருன்னு நினைக்கிறேன் நானும். பாருங்கள், அதுக்கடுத்தது சொன்னார், நடுவருடைய மனைவி ஆஸ்திரேலியாவுக்கு அப்படியே சுதந்திரமாக பறக்கிறாங்க. அவங்க எதுக்கு போகிறாங்கன்னு சொல்லி அவங்கள கேட்டால் தான் தெரியும். அவங்க மகளுடைய பிரசவத்துக்கு ஆள் இல்லை, கூட இருந்து பார்க்கணுன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, பயணப்பட்டு அந்த ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வராங்க. அவங்களுடைய பாடு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இவர் என்னென்னா வெளிநாட்டுக்கு போகிறது சுதந்திரமாக.
ஒரு சுதந்திர பறவையை போல அனுப்புகிறாங்கன்னு சொல்லி நடுவர் அவர்களை இன்றைக்கும் பெண்கள் சுதந்திரம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் குடும்பத்தில் பார்க்கும்போது எல்லாவற்றையும் அனுசரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு செடியை பிடுங்கி அடுத்த இடத்துல நடுறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் வாழ்க்கைப்படும்போது அவர் செடி மாதிரி அதை பிடுங்கி அடுத்த குடும்பத்தில் நடுறாங்க. அதில் எத்தனை செடி தழைத்திருக்கு, எத்தனை செடி வாடி போயிருக்கு, எத்தனை செடி பட்டு போயிருக்குதுன்ட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில் கேட்டால் தான் தெரியும். அந்த அளவுக்கு இந்த குடும்பத்திலேருந்து அடுத்த குடும்பத்துக்கு அத்தனை கனவுகளோடு போகிறாங்க. ஆனால் அங்கே போகும்போது தான் தெரியுது அந்த பெண்ணுடைய நிலைமை எந்த நிலைமையில் இருக்குது, எவ்வளோ மோசமாக இருக்குது, எத்தனை குடும்பம் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. எனவே இன்றைய கிறிஸ்துவ குடும்பங்களில் அதிகமாய் சுதந்திரம் இல்லாமல் பாதிக்கப்படுவது பெண்களே என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா, ஆண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா என்கிறதில்ல, யார் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். இங்கே தலைப்பை கவனிக்கணும். இன்றைய கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லும்போது இன்று கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற குடும்பம். இங்கே 2 பேரும் சொன்ன கருத்துக்கள் நடைமுறையில் இருக்கிற விஷயங்கள், நடைமுறையில் இருக்கிற சம்பவங்கள், காரியங்களை எடுத்து சொல்லுகிறார்கள். ஒரு குடும்பம் என்று வரும்போது குடும்பத்தை நடத்துவதற்காக, குடும்பத்தை மேலான நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக இரு ஆணும் பெண்ணும் இன்றைக்கு பாடுபடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2 பேரும் வேலை செய்தால் இன்றைக்கு குடும்பத்தை நடத்த முடியும், முன்னேற முடியும் என்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது ஆண்கள் சில காரியங்களை முன்னால் எடுக்க வேண்டி இருக்கிறது. சில நேரங்களில் சில இடங்களில் ஆண்களை விட பெண்கள் திறமையாக செயல்படுகிறார்கள். அவருடைய திறமையான செயல்பாடு குடும்பத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. அது ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்துகிறது. அதனால் அவங்களுக்கு ரொம்ப சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட முடியாது. என்ன சொன்னாலும் ஆண்கள் அநேக நேரத்தில் கேட்குறேன், என்ன இருந்தாலும் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டு சொல்லிடுறேனே அப்படின்னு. அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கலாம். அநேக நேரங்களில் அவங்களுடைய ஆலோசனைகள் குடும்பத்தில் மேலான நிலைமைக்கு கொண்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அதனால் அவங்க ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட முடியாது. அதிலே அநேக பாடுகள், உபத்திரவங்களை அவங்க சகிக்கிறதையும் எல்லாவற்றையும் நம்ம பார்க்க முடியுது. ஒரு குடும்பத்தை விட்டு வெளியே வர்றாங்க, கணவன் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களால நிம்மதியாக அநேக நேரத்தில் அந்த வீட்டில் இருக்க முடிகிறதில்லை. ஒருவேளை கணவன் பிள்ளைகள் என்று இருக்கிற இடங்கள்லாம் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஆனால் நாத்தனார் வேறு, மாமனார், அத்தை இப்படி இருந்தாங்கன்னா அவங்களால செயல்பட முடிகிறதில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவங்க தங்களுடைய பிறந்த வீட்டுக்கும் சுதந்திரமாக போக முடிகிறதில்ல. அங்கே நாத்தனார் இருப்பாங்க, அங்கே வேறு யாரும் இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்க இருப்பாங்க, அங்கே ஒரு பிரச்சனை வரும். இதையெல்லாம் பார்க்கும்போது அநேக விஷயங்கள் இருக்குது. வெளிப்படையாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம். எனக்கும் ஒரு கருத்து இருக்குது, எனக்கும் ஒரு எண்ணம் இருக்கட்டும். ஆனால் நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோன்னா கிறிஸ்தவ குடும்பங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கிறிஸ்தவ குடும்பங்கள் என்ன யார்? கிறிஸ்துவை உடைய குடும்பங்கள், கிறிஸ்துவை தரித்திருக்கிறவர்கள். பவுல் அப்படி தான் எழுதுகிறார். கிறிஸ்தவர்கள்னா யாருன்னா ஞானஸ்நானம் எடுக்கும்போது கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். அப்போது ஆணோ பெண்ணோ, ஆண்களோ பெண்களோ, கிறிஸ்தவர்கள்னா யார்? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவர்கள். அப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இங்கே 2 அணியினரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி சுட்டி காட்டுனாங்க. அவங்க அப்படி செய்கிறாங்க, அவங்க அப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்க அப்படி செய்கிறாங்க. அறிஞன் ஒருவன் சொன்னான், நீ ஒரு விரலால் மற்றவரை உன் எதிரியை சுட்டி காட்டும் போது மற்ற 3 விரல்கள் உன்னை சுட்டுகிறது. இவங்களை பற்றி ஒரு குறிப்பு சொல்லும்போது 3 குறிப்பு இவங்களுக்கு எதிராக வருது. இவங்க ஒரு குறிப்பு இவங்களுக்கு எதிராக சொல்லும்போது 3 குறிப்பு இவங்களுக்கு எதிராக வருது. அதை மறந்துடுறாங்க. அதனால தான் பவுல் என்ன சொல்கிறாரு அதை நம்ம பார்க்கும்போது, கலாத்தியருக்கு எழுதும்போது அவர் எழுதுகிறார், கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே, கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. யார்? கிறிஸ்தவர்கள். நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? கிறிஸ்தவர்களை பற்றி. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள். கிறிஸ்துவுக்கு வெளியே வாழ்கிறவங்களை பற்றி நம்ம பேசலை, அங்கே உள்ள விஷயத்தை பற்றி நம்ம எடுக்கலை. இந்த சபைக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டு வாழ்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்களாம்? யாருக்கும் என்ன இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறாரு, ஆண் என்றும் இல்லை,
பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறீங்க? ஒன்றாக இருக்கிறீர்கள். இதுக்கு மேலே சொல்கிறாரு, வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராக இருக்கிறீர்கள். வாக்குத்தத்தத்தின்படி ஆணும் பொண்ணும் எப்படி இருக்கிறாங்க? சுதந்திரம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். தலைப்பில் அதிக சுதந்திரம்னு எழுதலை, சாதாரணமாக தான் எழுதியிருக்கு. அதனால் பவுல் எழுதுகிறத குறிப்பு பார்க்கும்போது கிறிஸ்து சபைக்கு மாத்திரமல்ல குடும்பத்துக்கும் தலையாக இருக்கிறார். கிறிஸ்து தலையாக இருக்கும்போது ஆணோ பெண்ணோ யாருக்கும் அதிகமான சுதந்திரத்தை என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டார். நம்ம குடும்பங்களில் கிறிஸ்துவ தலையாக வைப்போம். 2 பேருக்கும் ஒரே அழகு சுதந்திரத்தை கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு? கொடுத்துருக்கிறாரு. அதனால் வசனம் என்ன சொல்லுது? குடும்பத்தில் இன்னொரு காரியத்தை நான் சொன்னேன்னா, நம்ம கிச்சனில் வீட்டில் பார்த்திங்கன்னா கந்தை துணி கிடக்கும் இல்லையா? கந்தை துணி எல்லா குடும்பத்திலையும் எல்லா வீட்லேயும் கிச்சன்லையும் இருக்கும். இந்த கந்தையை வச்சு வீட்டை முழுசும் சுத்தம் பண்ணிடலாம். கிச்சன் சுத்தம் பண்ணிடலாம், டைனிங் டேபிள் சுத்தம் பண்ணிடலாம். ஆனால் நமக்குள்ள அகந்தை இருக்குமானால் அது பிரச்சனையை தான் கொண்டு வருமே தவிர வீட்டை என்ன செய்யாது? சுத்தம் பண்ணாது. அப்போ கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களுக்கு அகந்தை அல்ல, நல்ல கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். அப்போ நிச்சயமாக என்ன செய்யாது? இந்த சுதந்திரம் என்கிற பிரச்சனை அங்கே எழும்பாது. அதனால தான் எபேசியருக்கு எழுதும்போது அவர் எழுதுகிறாரு, சகல விதமான கசப்பும். உனக்கு அதிகமான சுதந்திரம் இருக்குது, உனக்கு அதிகமான சுதந்திரம் இருக்குது, எனக்கு கம்மியாக இருக்குது என்கிறதான கசப்பு, அப்படியான கோபம், மூர்க்கம், வீட்டுக்குள்ளே இருக்கிற கூக்குரல், நீ எதை செஞ்சியங்கிற கூக்குரல், இது எல்லாம் நம்மை விட்டு நீங்க கடவுது என்று பவுல் எழுதுகிறார். நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன இருக்கணும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கணும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இதுதான் நம்ம பட்டிமன்றம் நடத்துகிறோம். எதுக்கு நடத்துகிறோம்? ஆண் சுதந்திரவாளியா பெண் சுதந்திரவாளியா என்று நம்ம சொல்லிட்டு போகிறதுக்கு நம்ம உலகத்தார் நடத்துகிற மாதிரி பட்டிமன்றம் நடத்தி நான் தீர்ப்பு சொல்லிடலாம். ஆனால் அதுக்கு நம்ம வரல. நம்ம சபைக்கு ஒரு செய்தி சொல்லணும், கேட்டுட்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணும். என்ன இருந்தாலும் நம்ம யாவரும் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் சுதந்திரராக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவை நம்ம குடும்பத்தில் வைத்திருக்கும் போது, நமக்கு ஒருவருக்கொருவர் மன்னிக்கும் போது நிச்சயமாக அங்கே யார் அதிக சுதந்திரவாளிங்கிற கேள்வியே இல்லாது, நீ இதை செய்யுமா, நீங்கள் செய்யுங்க, நான் ஏன் செய்யணும், பரவாயில்ல நீங்கள் எடுத்துக்கிடுங்க, இல்லை பரவாயில்ல நீங்கள் எடுத்துக்க, நீ போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரியா, போயிட்டு வாம்மா, 2 நாள் போயிட்டு வா, நீங்கள் எங்கே போகிறீங்க, போயிட்டு வரீங்களா, போயிட்டு வாங்கம்மா என்கிறதான அந்த விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை உண்டாகும். அப்பொழுது அது உண்மையான கிறிஸ்தவ குடும்பமாக காணப்படும். அங்கே யார் சுதந்திரவாளி யார் அடிமை என்கிறதான பிரச்சனை எழும்பாது. எனவே கிறிஸ்தவ குடும்பங்களில் கிறிஸ்துவுக்குள் அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, சுதந்திரம் என்றும் இல்லை, சுதந்திரம் இல்லை, அடிமை என்றும் இல்லை, எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரமானவர்களே என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.